நேற்றைய கிளாஸோட தொடர்ச்சி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட பேசிக்காக இருக்கக்கூடிய எல்லா விஷயமும் சீர்போஸ் அண்ட் பெண்டிங் மோட்டை சொல்லிட்டேன். இது ஏன் இவ்வளோ விஷயங்கள் சொன்னேன் அப்படின்னா, நீங்கள் சீர்போஸ் அண்ட் பெண்டிங் மோட்டை எடுக்கும்போது, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 95% பீப்புள் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி படிப்பீங்க அப்படின்னா, சீர்போஸுக்கு என்னென்ன ஃபார்முலா வரும், டயக்ராம் எப்படி இருக்கும் அப்படின்னு லைட்டாக பார்த்துட்டு போவீங்க. அதே சேம் பெண்டிங் மோட்டுக்கும் ஃபார்முலாவும் டயக்ராம் வச்சு தான் பார்த்துட்டு போவீங்க. ஆனால் எதுக்காண்டி சீர்போஸ் படிக்கிறோம், பெண்டிங் மோட் படிக்கணும் அப்படிங்கிற கான்செப்ட் புரியணுங்கிறதுக்காக தான் இவ்வளவு நடத்தினேன். இன்னைக்கு என்ன நடத்த போறோம் அப்படின்னா, ஒவ்வொரு கேஸுக்கும் எடுத்து அடுத்த கிளாஸ்ல சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். அந்த கிளாஸ் தான் அந்த கிளாஸ். அதாவது உங்களுக்கு கேன்டிலிவர்ல இருக்கக்கூடிய எல்லா கண்டிஷன் சொல்லிடுறேன், லோடு கண்டிஷனை வச்சு சீர்போஸ் பெண்டிங் மோட், அதே மாதிரி சிம்பிளி சப்போர்ட்டுன்னு சொல்லிடுறேன். ஓவர் கேக்கு லாஸ்டா வந்து ஓவராலா லைட்டா சொல்லியிருப்பேன், இருந்தாலும் டீட்டெயில்டா சொல்றேன். ஓகே, இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு கேஸா எடுக்க போறோம். ஃபர்ஸ்ட் கேஸ் என்ன அப்படின்னா, கேஸ் நம்பர் 1. கேஸ் நம்பர் 1, cantilever beam with point load. cantilever beam with end point load. கரெக்டா சொல்றோம்னா end point load. ஓகே, end point load. ஓகே, டயக்ராம் வரையலாம் பார்த்துக்கிறேங்க. எப்படி இருக்கும் கேன்டிலிவர் பீம் என்ன அர்த்தம்? அதில் ஒரு கொஸ்டின் இருக்குன்னு சொன்னா நிறைய டைம் கேட்குறாங்க. ஒன் எண்டு பிக்ஸ்டாக இருக்கும், அதே ரெண்டு ஃப்ரீயாக இருக்கும். இதே ப்ராப்பர்ட்டி கேன்டிலிவர்னா கீழே ப்ராப் கொடுத்துருப்பாங்க, முட்டை கொடுத்துருப்பாங்க. ஓகே ஓகே, இதான் வந்து ஒரு கேன்டிலிவர் பீம் எழுதிக்கிறேங்க. ஓகே, இப்போ இந்த கேன்டிலிவர் பீமுக்கு இந்த இடத்துக்கு நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா, ஏன்னு கொடுக்குறேன். இந்த எண்டு பாயிண்ட்டுக்கு வந்து பி, அதாவது பிக்ஸ் ரெண்டுக்கு வந்து ஏ, உங்களுக்கு ஃப்ரீ எண்டுக்கு பின்னு கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ டாட்டர் லைன் இப்படி போடுங்க, இப்படி போட்டுக்கிறேங்க. ஸ்ட்ரெயிட்டா போட்டுக்கிறேங்க. ஓகே, இப்போ இது வந்து லோ டயக்ராம். ஓகே, எண்டு பாயிண்ட் லோடு கொடுத்துருப்பான்னு சொன்னேன்னா, எண்டு பாயிண்ட் லோடு இங்கே கொடுத்துருக்காங்க. அந்த ஃப்ரீ எண்டில் லோடு கொடுத்துருக்காங்க, டபிள்யூங்கிற லோடு கொடுத்துருக்காங்க. அப்போ நல்லா கவனிங்க, இது லோடு டயக்ராம். இப்போ கொடுத்துருக்கிறது இது வந்து லோடு டயக்ராம். இப்போ அடுத்து என்ன கொடுக்க போறோம் அப்படின்னா, ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைய போறோம். ஃப்ரீ பாடி டயக்ராம்னா, அதாவது லோடு ரியாக்ஷனை தனியாக பிரிச்சு எழுதிக்கிட்டோம் அப்படின்னா அடுத்தடுத்த கால்குலேஷனுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ அடுத்து என்ன கொடுக்க போறோம் அப்படின்னா, ஃப்ரீ பாடி டயக்ராம் கொடுக்க போறோம். எழுதிக்கிறேங்க. இப்போ இந்த பிக்ஸ்டு சப்போர்ட்டா ஃபர்ஸ்ட் லைன் கொடுத்துக்கிறேன். ஃப்ரீ பாடி டயக்ராம். இந்த ஏங்கிற ரெண்டு பிக்ஸ்டு சப்போர்ட். பிக்ஸ்டு சப்போர்ட்டுக்கு நமக்கு எத்தனை ரியாக்ஷன் இருக்கும்? ஏல, அதாவது ஒரு வெர்டிக்கல் ரியாக்ஷன் இருக்கும் RA, ஒரு ஹரிசாண்டல் ரியாக்ஷன் இருக்கும் RA, அதாவது வெர்டிக்கல் ஹரிசாண்டல் ரியாக்ஷன். ஓகே, இது எப்படி கொடுக்கணும்னா RAVன்னு கொடுக்கும், அதாவது வெர்டிக்கல் ரியாக்ஷன் அட் A. அதாவது அதுக்கு அடுத்து ஹரிசாண்டலா கொடுத்துருக்கணும், அப்போ H, ஹரிசாண்டல் ரியாக்ஷன் அட் A. ஓகே, இந்த இடத்துல பிக்ஸ்டுனால ஒரு மூமெண்ட் ஆக்ட் ஆகுது, அதாவது MA. ஓகே, இங்கே லோடு வருது. ஓகே, இங்கே லோடு வருது மேலே, டபிள்யூங்கிற லோடு. இப்போ கால்குலேஷனுக்காண்டி நம்ம என்ன வரைஞ்சிருக்கோம்னா, ப்ரீ பாடி டயக்ராம் கொடுத்தாச்சு. ஃபிக்ஸ்டு சப்போர்ட்னால ஒரு வெர்டிக்கல் ரியாக்ஷன் அட் ஏங்கிற பாயிண்ட்னால ஏ கொடுத்துருக்க நேம், ஒரு ஹரிசாண்டல் ரியாக்ஷன் ஏங்கிறதுனால ஏ பாயிண்ட், மொமெண்ட். ஓகே, ஃபிக்ஸ்டுனால மொமெண்ட் ரியாக்ஷன் வரும்ல, கொடுத்துட்டேன். ஓகே, இப்போ இங்கே நல்லா கவனிக்கணும். அதாவது ஏன் சார் மொமெண்ட் இப்படி கொடுத்துருக்கீங்க, இப்படி கொடுக்கலாம்ல சார் அப்படின்னா, இங்கே லோடு ஆக்ட் ஆகும்போது இந்த பீம் எப்படி இருக்குன்னா கீழ் நோக்கி தான் வளைய ஆரம்பிக்கும். அப்ப இந்த சப்போர்ட் என்ன செய்யும், கீழ் நோக்கி வளைகிறத எதிர்த்து மொமெண்ட் இப்படி கொடுத்து இப்படி கீழே வளைய விடாம இது என்ன செய்யும்னா இது பிடிச்சி அழுத்தும். அப்ப நமக்கு எப்படி கொடுக்கணும், ஆன்டி கிளாக் வைஸ்ல தான் கொடுக்கணும், கிளாக் வைஸ்ல கொடுத்துடக்கூடாது. இப்படித்தானே சொல்றேன்னா ஆன்டி கிளாக் வைஸ்ல தான் கொடுக்கணும். ஓகே, இப்ப அழிச்சிருவோம் அதை. ஓகே, இப்ப அடுத்து என்ன கொடுக்க போறேன் அப்படின்னா, இதை வச்சு சீர்போஸ் டயக்ராம் பெண்டிங் மோட் டயக்ராம் வரையணும். அதெல்லாம் அடுத்து நான் சொல்றேன். இப்போ இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடும் சீர்போஸ் என்ன வரப்போது, பெண்டிங் மோட் என்ன வரப்போது அப்படின்னு கண்டுபிடிச்சிருவோம். அதாவது தெரிஞ்சவங்களுக்கு பிரச்சனை இருக்காது. டபிள்யூங்கிற லோடு வருது அப்படின்னா வர்ற லோடுக்கு ஒரு இன்டர்னல் ரியாக்ஷன் வந்து அதே அளவுக்கு வெர்டிகலா வந்து அது டவுன்வோர்டா வருது, வெர்டிகலா அப்வோர்டா கிரியேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருவீங்க. அந்த வெர்டிகலா அப்வோர்டா கிரியேட் ஆகக்கூடியது எங்கே கிரியேட் ஆகும்னா, இங்க சப்போர்ட் இருக்கா, இல்ல இங்க எங்கேயுமே சப்போர்ட் இல்ல. எங்க சப்போர்ட் இருக்கு, இந்த இடத்துல தான் சப்போர்ட் இருக்கு, ஏங்கிற பாயிண்ட்ல தான். அப்ப அந்த இடத்துல தான் கிரியேட் ஆகும். வர்ற லோடு வெர்டிகல்,
அப்போ வெர்டிகலா டவுன்வர்டா வருது, அப்போ வெர்டிகலா அப்வர்டா இருக்கக்கூடிய இதை தான் கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஓகேவா? சரி, ஓகே. இப்போ இது நல்லா தெரிஞ்சவங்களுக்கு டக்குன்னு சொல்லிட்டு போயிடுவீங்க. ஆனா இதுலயே மாத்தி இந்த இடத்துல லோடு கொடுக்குறாங்க, அதாவது டோட்டல் எல்லுங்கிற டிஸ்டன்ஸ்ல கொடுத்துட்டாங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஓகே. இப்போ L/2 L/2 சென்ட்ரல் இங்கே கொடுக்குறாங்க, இல்லை வந்து L/3ல கொடுக்குறாங்க, இல்லை வந்து ஏதோ ஒரு எக்ஸ் டிஸ்டன்ஸ்ல கொடுக்குறாங்க டோட்டல் எல். அப்போ என்ன வரும்? L-X அப்படிங்கிற டிஸ்டன்ஸ்ல கொடுக்குறாங்க. அப்போ அந்த மாதிரி என்ன வருது அப்படின்னா நீங்க குழம்பிடுவீங்க. ஓகேவா? இங்கேருந்து L-X, இங்கேருந்து எக்ஸ், டோட்டலா எல். அப்போ இங்கேருந்து இதை கழிக்கும் போது என்ன வந்துடும்? L-X இந்த டிஸ்டன்ஸ். அப்போ இங்கேருந்து இங்கே ஒரு லோடு ஆக்ட் ஆகுது அப்படின்னு கொடுத்தா குழம்பிடுவீங்க. ஓகே, நான் சொல்றேன், பேசிக்கா புரிஞ்சுக்கிறோம். ஓகே, இப்போ நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த கேஸ் பத்தி சொல்றேன், அடுத்த கேஸ் நான் சொல்ல மாட்டேன். அப்ப சம்மேஷனா போர் செட் ஹரிசாண்டல். ஏன்னா ஒரு ஸ்ட்ரக்சர் ஸ்டாட்டிக்கா இருக்கணும் 2 டைமென்ஷன்ல அப்படின்னா, ஏன்னா பீம் வந்து 2 டைமென்ஷன்ல தான் கொடுத்துருக்கோம். ஓகே, அப்படின்னா 3 கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அதாவது சம்மேஷன் ஆஃப் ஹரிசாண்டல் ஃபோர்ஸஸ் ஈக்குவல் டு 0, அல்லது எப்படி எழுதுவீங்க? சம்மேஷன் ஆஃப் ஃபோர் செட் எக்ஸ் டைரக்ஷன் ஈக்குவல் டு 0. இதை சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கணும். ஓகே, ஒரு 2 டைமென்ஷனல் ஸ்ட்ரக்சர். ஓகே, 2Dக்கு. ஓகே, அதுக்கடுத்து சம்மேஷன் ஆஃப் வெர்டிகல் ஃபோர்ஸஸ் ஈக்குவல் டு 0, அல்லது சம்மேஷன் ஆஃப் ஃபோர் செட் ஒய் டைரக்ஷன்ல ஈக்குவல் டு 0 இருக்கணும். ஓகே, இதை சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கணும். அதுக்கடுத்து என்ன? இருக்கக்கூடிய எல்லா மூமெண்ட்டும் ஈக்குவல் டு 0 இருக்கணும். ஓகே, இதை சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கணும். இது 3ஐயும் சாட்டிஸ்ஃபை பண்ணாதான் அது எப்படி இருக்கு? ஸ்ட்ரக்சர் வந்து ஸ்டாட்டிக்கா இருக்கு. ஓகே, அதாவது ஈக்குலிபிரியத்துல இருக்கு. ஓகே, ஓகே. அப்ப இந்த சம்மேஷன் ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு 0 என்ன அப்படின்னா, ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் என்ன அர்த்தம்? ஒன்னு இங்கேருந்து ரைட் சைடு போகணும், இல்ல லெஃப்ட் சைடு வரணும். ரைட் சைடு போகக்கூடிய பிளஸ், லெஃப்ட் சைடு வரக்கூடிய மைனஸ். அப்ப ரெண்டு சேர்ந்த இடத்துல என்ன? 0 ஆயிரும். அதாவது சம்மேஷன் ஆஃப் ரைட் சைடு ஃபோர்ஸஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் ஆஃப் லெஃப்ட் சைடு ஃபோர்ஸஸ் ஈக்குவலா இருக்கணும். அதான் இதுக்கான விளக்கம். அதே சம்மேஷன் ஆஃப் வெர்டிகல் ஃபோர்ஸ் ஈக்குவல் 0 என்ன அர்த்தம்னா, அதாவது மேலேருந்து வரக்கூடிய டவுன்வர்ட் ஃபோர்ஸ் மைனஸ், கீழேருந்து அப்வர்ட்ல போகக்கூடிய பிளஸ், இது என்னன்னா ஈக்குவல் ஆயிரும். அதுக்கான அர்த்தம் என்னன்னா, சம்மேஷன் ஆஃப் அப்வர்ட் ஃபோர்ஸஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் ஆஃப் டவுன்வர்ட் ஃபோர்ஸஸ். இதுதான் இதுக்கான விளக்கம். இதுக்கான அர்த்தம் என்னன்னா, உங்களுக்கு சம்மேஷன் ஆஃப் கிளாக் வைஸ் மூவ்மெண்ட் எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா, சம்மேஷன் ஆஃப் ஆன்டி கிளாக் வைஸ் மூவ்மெண்ட்டுக்கு ஈக்குவலா இருக்கும். ஓகே, அப்ப கிளாக் வைஸ் மூவ்மெண்ட் என்ன அர்த்தம்? இப்படியே சுத்துறது. இது ஆன்டி கிளாக் வைஸ் மூவ்மெண்ட் என்ன அர்த்தம்? இப்படியே சுத்துறது. ஆன்டி கிளாக் வைஸ்ல கடிகார திசைங்கிறது கிளாக் வைஸ், இப்படி தானே சுத்தும் கடிகாரம் உள்ள. அப்ப ஓகே, இங்க நம்ம நான் என்ன செய்வேன்னா, இங்க கிளாக் வைஸை மைனஸா எடுத்துக்கிறேங்க, ஆன்டி கிளாக் வைஸை பிளஸ் எடுத்துக்கிறேங்க அப்படின்னு சொல்லுவேன். ஒவ்வொருத்தவங்களும் ஒரு மாதிரி எடுத்துக்கிடுவாங்க. கிளாக் வைஸை பிளஸ் ஆகும், ஆன்டி கிளாக் வைஸை மைனஸாகவும் எடுத்துக்கிடுவாங்க. ஆனா ப்ரீவியஸா சொன்ன கான்செப்ட் படி இந்த பிளஸ் மைனஸ் எல்லாம் உங்களுக்கு குழப்பவே வேண்டியதில்லை. மேல போனா பிளஸ், கீழே வந்தா மைனஸ். இதை வச்சிருந்தா சியர் போர்ஸும் சால்வ் பண்ணிடலாம், பெட்டிங் போட்டு சால்வ் பண்ணிடலாம் சொல்லியிருப்பேன். ஓகே, இந்த கண்டிஷன் இது பண்ணனா இப்போ நமக்கு இது சியர் போர்ஸ் தான் பார்க்க போறோம். சியர் போர்ஸ் பார்க்கறோம்னா ஃபர்ஸ்ட் இல்ல சியர் போர்ஸ்ன்னு இல்லை, இப்ப சியர் போர்ஸ்ன்னு அர்த்தம் ஹரிசாண்டலும் வரலாம் வெர்டிகலும் வரலாம் அப்படின்னு வச்சுக்கோ. இப்போ இங்க சம்மேஷன் ஆஃப் ஃபோர் செட் எக்ஸ் டைரக்ஷன் ஈக்குவல் 0ன்னு வைக்கிறேன்னு வச்சுக்கோவேன். ஓகே, இங்க சம்மேஷன் ஆஃப் ஃபோர் செட் லோடு வருதான்னு பாருங்க. ஏதாச்சும் அது எக்ஸ்னா ஹரிசாண்டல் டைரக்ஷன், எக்ஸ்னா இதான் எக்ஸ், இது ஒய். ஓகே, ஹரிசாண்டல் டைரக்ஷன் லோடு வருதா? வர்ற லோடு ஒண்ணுதான், அதே எண்டு பாயிண்ட்ல வருது, வெர்டிகலா தான் வருது. அப்ப இங்கேருந்து இந்த லோடும் இல்லை. அப்ப என்ன அர்த்தம்? 0. எந்த லோடுமே என்ன வரல உங்களுக்கு ஹரிசாண்டலா, உங்களுக்கு லெஃப்ட் சைட்லயும் வரல, ரைட் சைட்லயும் வரல, 0. ஓகே, ஓகே, இப்படி வச்சுக்கோங்க. இங்கோட லோடு எதுவுமே வரல இதுல. ஓகே, இப்ப இந்த சப்போர்ட்ல ரியாக்ஷன் எவ்வளவு டெவலப் ஆகுது? ஹரிசாண்டல் ரியாக்ஷன் RAHங்கிற அளவுக்கு டெவலப் ஆகுது. RAHங்கிற அளவுக்கு டெவலப் ஆகுது. அப்ப லோடு எதுவுமே வரல, ரியாக்ஷன் டெவலப் ஆகுது. அப்ப ஈக்குவல் என்ன ஆயிரும்? எந்த லோடுமே வரலாட்டி ரியாக்ஷன் என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். அப்ப ஒவ்வொரு கேஸுக்கும் ஹரிசாண்டல் லோடு வந்தா ஒத்தையும் தான் நம்ம என்ன செய்யணும், இங்க ரியாக்ஷன் ஹரிசாண்டல் கண்டுபிடிக்கணும். அப்படி இல்ல வெர்டிகல் லோடு வருது அப்படின்னா நீங்க ஆட்டோமேட்டிக்கா இதை இக்னோர் பண்ணிட்டு போயிடலாம். இதனாலதான் காலேஜ்ல அதை சொல்லியிருக்க மாட்டாங்க. ஓகே, இப்ப அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அதாவது இதுக்கு செக் பண்ணியாச்சு. இப்ப நமக்கு என்ன வெர்டிகல் லோடு வருது. அப்ப வெர்டிகல் லோடுக்கு நம்ம என்ன செய்யணும்? ரியாக்ஷன் செக் பண்ணணும்னா, ஏன்னா நமக்கு சப்போர்ட்ல தான் ரியாக்ஷன் டெவலப் ஆக போகுது. சப்போர்ட்ல என்ன இருக்கு? RAV, அதாவது வெர்டிகல் ரியாக்ஷன் அட் ஏ பாயிண்ட். ஓகேவா? ஓகே, ஏ பாயிண்ட். இப்ப சம்மேஷன் ஆஃப் ஃபோர்ஸ் அட் ஒய் ஈக்குவல் டு 0. ஓகேவா? இப்ப நல்லா கவனிங்க.
அப்ப கீழே இருந்து மேல போனா பிளஸ், மேல இருந்து கீழே வந்தா மைனஸ். ஃபர்ஸ்ட் எப்பயும் லெஃப்ட் சைட்ல இருந்து பாருங்க, லெஃப்ட் சைட்ல எடுத்துக்கணுமா? அப்ப இங்க என்ன இருக்கு? RAVங்கிறது கீழே இருந்து மேல போகுது. அப்ப பிளஸ் RV இல்லாட்டி வெர்டிகல் RAVன்னு கொடுங்க, இல்லாட்டி RVன்னு வச்சுக்கிடுங்க. ஓகே, வெர்டிகல் ரியாக்ஷன் சி பிளஸ். ஓகே ஓகே. அதுக்கு அடுத்து என்ன அர்த்தம்? சம்மேஷன் ஃபோர்ஸ் அட் y = 0 கொடுத்துக்கனா. அடுத்து என்ன இருக்கு? வேற எதுவும் ரியாக்ஷன் வெர்டிகல் ரியாக்ஷன் இருக்கா? இல்ல. இது மொமெண்ட், இது ஹரிசாண்டல். ஓகே, ஹரிசாண்டல் நம்ம கண்டுபிடிச்சாச்சு, 0 தான். ஏன்னா ஹரிசாண்டலோட எதுவும் இல்ல. ஓகே, இப்ப நல்லா கவனிக்கணும். இப்ப இதுல பாத்துட்டே வரும்போது வேற எதுவுமே இல்ல, ஃப்ரீயா தான் இருக்கு எல்லாமே. இந்த எண்ட் பாயிண்ட்ல வரும்போது ஒரு லோடு வருது. அது லோடு எப்படி வருதுன்னா டவுன்வர்டா வருது. அப்ப டபுள்ங்கிற லோடு டவுன்வர்ட். டவுன்வர்ட் நான் சொல்லியிருக்கேன் மைனஸ் தானே, அப்ப மைனஸ். அப்ப வேற ஏதாச்சும் வருதா? இல்ல. அப்ப சம்மேஷன் ஆஃப் ஆல் வெர்டிகல் ஃபோர்ஸஸ் ஈக்குவல் டு 0. அப்ப மைனஸ் W இங்கிட்டு போனா பிளஸ் W. அப்ப பிளஸ் RV ஈக்குவல் டு W. புரியுது என்ன சொல்றேன்னு? அப்ப வெர்டிகல் ரியாக்ஷன் இல்லாட்டி என்ன செய்யலாம்? நீங்க RAVனோட கொடுத்துக்கலாம். அப்ப வெர்டிகல் ரியாக்ஷன் எவ்வளவு இருக்கு நமக்கு? W. அப்ப இந்த W வெர்டிகல் ரியாக்ஷன் எங்க இருக்கு? இந்த புள்ளியில இருக்கு. அப்ப இந்த இடத்துல இந்த அளவுக்கு லோடு டெவலப் ஆகும். வர்ற லோடு 10 அப்படின்னா இந்த இடத்துல 10ங்கிற அளவுக்கு வெர்டிகல் ரியாக்ஷன் டெவலப் ஆகும். அப்ப லோடு டவுன்வர்டா வருது, அதுக்கு ஈக்குவலா என்ன செய்யணும்? இந்த இடத்துல 10ங்கிற லோடு அப்வர்டா டெவலப் ஆகும். அப்ப நம்ம சேர்ப்பு டயகிராம் வரைய போறோம் அப்படின்னா நல்லா கவனிங்க. இப்ப சேர்ப்பு டயகிராம் வரைய போறோம் அப்படின்னா அப்ப லோடு என்ன இருக்கு? அப்ப கீழ் நோக்கி நமக்கு W வருது. ஓகே, அப்ப இது என்ன செய்யுது? கொஞ்சம் நமக்கு அதே அளவுக்கு ரியாக்ஷன் சப்போர்ட்ல டெவலப் பண்ணுது. இங்க எல்லாம் ஃப்ரீ தான். ஓகே, அப்ப எவ்வளவு டெவலப் பண்ணணும்னா இங்க Wங்கிற அளவுக்கு வருது அப்படின்னா அதே Wங்கிற அளவுக்கு அதான் கண்டுபிடிச்சிருக்கோம். பிளஸ் அது நல்லா கவனிங்க, பிளஸ் W அளவுக்கு இங்கே டெவலப் பண்ணும். ஓகே, ரியாக்ஷனை டெவலப் பண்ணும். அப்ப நல்லா கவனிங்க. இப்ப விஷயம் என்னன்னா வந்திருக்க லோடு எப்படி இருக்கு உங்களுக்கு? எப்படி வந்திருக்கு உங்களுக்கு? பாயிண்ட் லோடா வந்துருக்கு. இந்த பாயிண்ட் லோடா வந்திருக்கும் போது நல்லா கவனிக்கணும். அதாவது நம்ம டயகிராம் சியர் போர்ஸா இருக்கட்டும், பெண்டிங் மோட்டா இருக்கட்டும், எப்படி பார்த்துருப்பீங்கன்னா ஒன்னு ரெக்டாங்குலரா டயகிராம் கொடுத்துருப்பாங்க, இல்லாட்டி என்ன கொடுத்துருப்பாங்கன்னா இன்க்ளைண்டா கொடுத்துருப்பாங்க. இந்த இன்க்ளைண்ட் எப்படி இருக்கலாம்னா இப்படியோட இருக்கலாம். ஓகே, ட்ரையாங்கிள்னு சொல்லுவாங்க ஷேப்பு. ஓகே, அதுக்கு அடுத்து என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா அது கான்ஸ்டன்ட் சொல்லுவாங்க, இது இன்க்ளைண்ட். அதை ஷேப்பு சொன்னோம்னா இது ரெக்டாங்கிள், இது ட்ரையாங்கிள். அடுத்து என்ன சொல்லுவாங்கன்னா பேராபோலா, அதாவது 2 டிகிரி பேராபோலான்னு, சாரி 2 டிகிரி பேராபோலான்னு சொல்லுவாங்க. அதே 3 டிகிரி பேராபோலா, 3 டிகிரி பேராபோலா. அப்ப இது 1 டிகிரி, இது 2 டிகிரி, இது வந்து 3 டிகிரி, இது 0 டிகிரி. ஓகே, அப்ப இது கான்ஸ்டன்ட், இது வந்து லீனியர் ஆர் இன்க்ளைன்ட் ஸ்ட்ரெயிட் லைன். இது வந்து எப்படின்னா பேராபோலா, அதாவது 2 டிகிரி பேராபோலா, இது 3 டிகிரி பேராபோலா. ஷேப்பை பொறுக்கும்போது இது ரெக்டாங்கிள், இது ட்ரையாங்கிள், இது பேராபோலா. அதான் 2 டிகிரி பேராபோலா, 3 டிகிரி பேராபோலா. ஓகே, சரி ஓகே. இப்போ இந்த ஷேப் நான் பார்த்துருக்கீங்கல்ல, இந்த டயகிராம் நான் வரையறதுக்கு முன்னாடி நான் சொல்றேன். அப்ப ஏன் இது வந்து இப்படி கொடுக்குறோம், இது மனப்பாடம் பண்ணணும் அப்படின்னா மனப்பாடம் பண்ண வேண்டியதுல நீங்க வந்து மேக்ஸ்ல ஒன்று படிச்சிருப்பீங்க. அதாவது ஈக்குவேஷன் வந்து ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா ஒரு சமன்பாடு கொடுத்துருப்பாங்க. அதாவது என்னன்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைனுக்கான சமன்பாடு கொடுத்துருப்பாங்க. எப்படின்னா y = mx + c, mx + cன்னு கொடுத்துருப்பாங்க. ஓகே ஓகே, அதாவது y = mx ஓகே + cங்கிறது என்னன்னா இப்போ ஒரு இன்ஜினியரிங் பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்லுவா. இப்போ ஒரு லோடு இருக்கு, சாரி ஒரு பொருள் இருக்கு. இந்த பொருளுக்கு நம்ம வந்து ஒரு சியர் பஸ் ஆர் பெண்டிங் மோட் வரைய போறோம் அப்படின்னா நான் என்ன செய்யறேன்னா இந்த பொருளோட ஓன் வெயிட் இருக்கும், இந்த பீமோட ஓன் வெயிட் ஒன்று இருக்கும். அதுக்கு அடுத்து இந்த லோடுனால இந்த பொருளுக்குள்ள வரக்கூடியது என்ன மாற்றம் வருது அப்படிங்கிறதும் இருக்கும். எப்பயுமே சியர் பஸ் பெண்டிங் மோட் நம்ம டிசைன் பண்ணும் பொழுது இந்த ஓன் வெயிட்டை நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா 0ன்னு வச்சுக்கிறோம். அப்ப நமக்கு 2 ஃபார்முலா இருக்கு. வித் இந்த பீமோட செல்ஃப் வெயிட்டை கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா +c. ஓகே, டயகிராம் வரையும் போது இல்ல y = mx வித்தவுட் செல்ஃப் வெயிட், அப்ப இந்த c 0 ஆக்கிக்குது. அப்படின்னா y = mx தான் வரும். ஓகே, அப்ப என்னையும் ஒரு ஸ்ட்ரக்சருக்கு நீங்க டயகிராம் சியர் பஸ் ஆர் பெண்டிங் மோட் கொடுக்க போறீங்க அப்படின்னா அந்த டயகிராமை வித் செல்ஃப் வெயிட்டை கன்சிடர் பண்றீங்க அப்படின்னா mx + c ன்னு வரும். வித்தவுட் செல்ஃப் வெயிட் அப்படின்னா mx தான் எடுத்துக்க வேண்டியதான். ஓகே, இதுக்கு நான் அடுத்து என்ன அப்படின்னா நீங்க டயகிராம் x ஆக்சிஸ் y ஆக்சிஸ். ஓகே, நீங்க டயகிராம் கொடுக்கும் பொழுது இப்ப நல்லா கவனிங்க, வித் செல்ஃப் வெயிட்டை கன்சிடர் பண்றீங்க அப்படின்னா செல்ஃப் வெயிட்டை கன்சிடர் பண்ணும்போது ஆல்ரெடி இந்த அளவுக்கு சிங்கிற அளவுக்கு ஒரு லோடு இருக்கு, அதுக்கு இன்டர்னல் ரியாக்ஷன் டெவலப் ஆகும். அப்ப அதை கன்சிடர் பண்ணிக்கிறேன். அதுக்கு அடுத்தா இருக்குன்னா y = mx ஸ்ட்ரெயிட் லைன் பார்க்கலா. அதுக்கு அடுத்து என்ன செய்யும், அது இப்படி போயிட்டே இருக்கும். அது வந்து இன்க்ளைண்டா கான்ஸ்டன்டா 2 டிகிரி பேராபோலாவா 3 டிகிரி பேராபோலான்னு நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஓகே, இப்ப இல்ல வித்தவுட் செல்ஃப் வெயிட் அப்படின்னா ஆரிஜின்ல இருந்து வரும், ஆரிஜின்ல இருந்து வரும். இந்த சிங்கிறது 0.
அப்ப ரியல் லைஃப்ல நல்லா கவனிக்கணும், ரியல் லைஃப்ல நம்ம சியர் போர்ஸ் பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் கொடுக்க போறோம் அப்படின்னா நான் எப்பயுமே அந்த ஸ்ட்ரக்சரோட செல்ஃப் வெயிட்டை கன்சிடர் பண்ணிக்க மாட்டோம். ஸ்ட்ரக்சரோட செல்ஃப் வெயிட்ங்கிறது எதை டிபைன் பண்ணியிருக்கோம், அதோட டெட் லோட டிபைன் பண்ணியிருக்கோம். நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேயே சொல்லியிருக்கேன். ஓகே, டெட் லோட்னா எப்படி கண்டுபிடிக்கணும், அதாவது உங்களுக்கு IS 875 1987 பார்ட் 1ல வந்து டெட் லோட பத்தி பேசியிருப்பாங்க. ஓகே, இப்போ அதெல்லாம் பார்த்தாச்சு. இப்போ இதை வச்சு நமக்கு டயக்ராம் எப்படி எப்படி ஷேப்னா மாறுது, மனப்படம் பண்ணாம எப்படின்னு நம்ம சொல்ல போறேன், பாத்துக்கிறேன். ஓகே, இப்போ இந்த சைடு அழிச்சிடுறேன். இப்போ நம்ம என்ன எடுத்துக்க போறோம், வித்தவுட் செல்ஃப் வெயிட். ஃபார்முலா என்ன, y = mx. ஓகே, நான் செக் பண்ணியே காமிக்கிறேன். இது என்ன டிகிரி, 0 டிகிரி, இது 1 டிகிரி, இது 2 டிகிரி, 3 டிகிரி. நல்லா பாத்துக்கிறீங்க. 0 டிகிரிக்கு என்ன ஷேப்ல வந்திருக்கு, ரெக்டாங்கிள். அப்ப 0 டிகிரி மனப்படம் பண்ணக்கூடாது, இது உங்களுக்கு தெரியுது. அது எப்படி வந்துச்சு, ரெக்டாங்கிள் தான் வருமா 0 டிகிரிக்கு அப்படின்னு செக் பண்ணி பார்த்துருமா. ஓகே, இப்போ ஃபார்முலா என்ன, y = m × x. ஓகே, உங்களுக்கு தெரியும் எம்ங்கிறது கான்ஸ்டன்ட், மாறிலி. அப்ப y டைரக்டிவ் பர்சனாலிட்டி x, இதான் உண்மை. இந்த y x-ஐயும் கரெக்டா சமநிலைப்படுத்துறதுக்காண்டி தான் ஒரு ப்ரொபோர்ஷனாலிட்டி உள்ளுக்குள்ள கொண்டு வரோம். அதான் y = m × x வரும். அப்ப இந்த எம்ங்கிறது கான்ஸ்டன்ட்னால இதுக்கு பொதுவா ஒரு நம்பரை கொடுத்துருங்க, என்னையும் ஒரு நம்பர் 1 2 3 எது வேணும்னா கொடுத்துருங்க. நான் 1ன்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கிறேன், 0த்தையும் கொடுக்க கூடாது, இன்ஃபினிட்டி கொடுக்க கூடாது. அப்ப கான்ஸ்டன்ட்டுக்கு 1ன்னு கொடுக்குறேன். ஓகே, 1ன்னு கொடுக்குறேன். அப்ப y = 1 × x. அப்ப y = xங்கிறது தான் எனக்கு காமன் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓகே, இப்ப ஃபர்ஸ்ட் நீங்க நல்லா கவனிச்சுக்கிறீங்க. என்ன டிகிரி கொடுக்க போறேன் தெரியுமா, 0 டிகிரி. 0 டிகிரி கொடுத்து உங்களுக்கு ஷேப் ரெக்டாங்கிள் தான் வரும் அப்படின்னு நிரூபிச்சு காமிக்கிறேன் பாருங்க. ஓகே, ப்ரூவ் பண்ணுவோம். அப்போ y = x⁻, 0 டிகிரி. ஓகே, இப்ப x y, xக்கு ஃபர்ஸ்ட் 0 கொடுங்க, அடுத்து 1 கொடுங்க, 2 கொடுங்க, 3 கொடுங்க, 4 கொடுங்க. ஓகே, இப்ப கொடுத்து வேல்யூ கண்டுபிடிங்க அப்படியே என்ன வருது. இப்ப ஒரு வெளியா கண்டுபிடிப்போம். இப்ப ஒய்க்கு ஃபர்ஸ்ட், இப்ப எக்ஸுக்கு வந்து ஃபர்ஸ்ட் 0 கொடுத்து ஒய் என்னன்னு கண்டுபிடிக்க போறேன். அதாவது எனிதிங் பவர் 0 வந்து என்ன இருக்கும், 1 தான். 0 1 தான், 1 1 தான். இல்ல இன்ஃபினிட்டி நீங்க எவ்வளவு வேல்யூ வேணாலும் போட்டுக்கோங்க, 100 1000 லட்சம் 10 லட்சம். எனிதிங் பவர் 0ங்கிறது 1 தான், இது உங்களுக்கு தெரியும் பேசிக்கா. அப்ப உங்களுக்கு 0 அப்ப இது என்ன வரும், x = 0 போட்டா அதாவது y = 0 இருக்கும். அப்ப எனிதிங் பவர் 0 வந்து 1. அடுத்து 1 போட்டா என்ன வர, 1 பவர் 0, அப்ப அதுக்கு 1. 2 போட்டாலும் 1, 3 போட்டாலும் 1, 4 போட்டாலும் 1. இப்ப கிராஃப் போட்டு பாருங்க. ஆர்ஜின் ஓகே, 0, 0 0, 0. இப்ப இந்த இடத்துல 1, இந்த இடத்துல 2, இந்த இடத்துல 3, இந்த இடத்துல 4. ஓகே, 4 பேர் தான் எடுத்திருக்கேன், விட்டுறேன். ஓகே, அதே மாதிரி இங்க 1, இங்க 2, இங்க 3, இங்க 4. ஓகே, அதான் கவனிங்க. இப்ப ஃபர்ஸ்ட் என்ன, எக்ஸ்ல 0 ஒய்ல 1, எக்ஸ்ல 0 ஒய்ல 1. அப்ப இதான எக்ஸ் ஆக்சிஸ், நமக்கு இதான ஒய் ஆக்சிஸ். அப்ப எக்ஸ்ல 0 ஒய்ல 1. அப்ப இது வந்து என்ன, 0, 1ங்கிற புள்ளி, எக்ஸ்ல 0 ஒய்ல 1. ரெண்டாவது என்ன, எக்ஸ்ல 1 ஒய்ல 1. அப்ப எக்ஸ்ல 1 ஒய்ல 1. அப்ப இந்த புள்ளி. ஓகே, 1, 1. அடுத்து என்ன, எக்ஸ்ல 2 ஒய்ல 1, எக்ஸ்ல 2 ஒய்ல 1. அப்ப இந்த புள்ளி தானே. அப்ப இது என்னது, 1 எக்ஸ்ல 2. ஓகே, 2, 1. அடுத்து பாருங்க, எக்ஸ்ல 3 ஒய்ல 1. அப்ப எக்ஸ்ல 3 ஒய்ல 1, 3, 1. அடுத்து பாருங்க, எக்ஸ்ல 4 ஒய்ல 1. அப்ப இங்க வச்சு பாத்தீங்கன்னா 4, 1. இந்த டயக்ராம் வரைஞ்சு பாருங்க எப்படி இருக்கு உங்களுக்கு. ஓகே, இது ஷேடோ பண்ணி பாருங்க. இது என்ன ஷேப்ல கிடைச்சிருக்கு, என்ன ஷேப்ல கிடைச்சிருக்கு உங்களுக்கு, இப்ப புரியும்னு நினைக்கிறேன். அப்ப 0 டிகிரி போடும்போது நமக்கு என்ன ஷேப் வந்திருக்கு, என்ன ஷேப் இது, ரெக்டாங்குலர். அப்ப இது எப்படி சொல்லலாம்னா கான்ஸ்டன்ட் லைன் சொல்லலாம். இந்த லைன் எப்படி இருக்கு, ஒண்ணுங்கிறது கான்ஸ்டன்டா இருக்கா, அப்ப கான்ஸ்டன்ட் லைன் சொல்லலாம். இல்ல லீனியர் கான்ஸ்டன்ட் அல்லது லீனியர் கான்ஸ்டன்ட் சொல்லலாம்.
அல்லது ஷேப்பை வச்சு சொல்லணும்னா ரெக்டாங்கிள் அப்படின்னு சொல்லலாம். அப்ப ஃபர்ஸ்ட் ப்ரூவ் பண்ணியாச்சு. அப்ப 0 டிகிரிக்கு நமக்கு என்ன ஷேப் தான் வரப்போகுது? ரெக்டாங்கிள் தான் வரப்போகுது. இது ப்ரூவ் பண்ணியாச்சு. ஓகே, அடுத்து ரெண்டாவது ப்ரூவ் பண்ணி காட்டுவோம். இப்ப ரெண்டாவது எப்படி காட்ட போறோம் அப்படின்னா, இந்த டயக்ராத்தை அப்படி அழிக்கிறேன். எக்ஸுக்கு அதே வேலையை போட்டுக்கிறோம், ஒயில தான் மாறப்போகுது. ஓகே, அதுக்கடுத்து இங்கே இப்ப இந்த ஈக்குவேஷன் தான் நம்ம பார்த்துக்க சொன்னேன். இப்போ இந்த ஈக்குவேஷன்ல அடுத்து என்ன சேஞ்சஸ் கொண்டு வர போறோம் அப்படின்னா, அதாவது எக்ஸ் இதுல ப்ரூவ் பண்ணியாச்சு. அடுத்து என்னது? 1 டிகிரி போட்டு பார்ப்போமா? அதாவது ஃபர்ஸ்ட் ஆர்டர். ஓகே, அப்ப ஒய் ஈக்குவல் டு எக்ஸின் அடுக்கு 1 டிகிரி 1 போட்டு பார்ப்போம். அப்ப என்ன வரும்? ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் தான். அப்ப எக்ஸுக்கு என்ன வேல்யூ? இப்போ எக்ஸுக்கு 0 போட்டா ஒய்யோட வேல்யூ வந்துடும் 0 தான். எக்ஸுக்கு 1 போட்டா ஒய்யோட வேல்யூ 1 தான். எக்ஸுக்கு 2 போட்டா ஒய்யோட வேல்யூ 2 தான். எக்ஸுக்கு 3 போட்டா ஒய்யோட வேல்யூ 3 தான். ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் தானே. அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்னா ஒய் ஈக்குவல் டு எக்ஸ்னால 1 தான். அப்ப எக்ஸுக்கு என்ன வேல்யூ போடுறீங்களோ அதான் ஒய்க்கு வரப்போகுது. அப்ப 0 போட்டாலும் 0, 1 போட்டாலும் 1, 2 போட்டாலும் 2, 3 போட்டாலும் 3, 4 போட்டாலும் 4. இப்ப இதுல அப்படியே பண்ணுங்க. அப்ப இது என்ன பாயிண்ட்? எக்ஸ்ல 0, ஒய்ல 0. அப்ப ஆரிஜின் 0,0. ரெண்டாவது என்ன இருக்கு? 1,1. அப்ப எக்ஸ்ல 1, ஒய்ல 1 இந்த இடத்துல, அதாவது 1,1. அடுத்து எக்ஸ்ல 2, ஒய்ல 2. எக்ஸ்ல 2, ஒய்ல 2. கரெக்டா அதுக்கு நேராது பண்ணுங்க. நீங்க ஸ்கேல் வச்சு போட்டீங்கன்னா கரெக்டா வரும் உங்களுக்கு. அடுத்து எக்ஸ்ல 3, ஒய்ல 3. எக்ஸ்ல 3, ஒய்ல 3. அதுக்கடுத்து எக்ஸ்ல 4, ஒய்ல 4. அப்படியே பாருங்க. 4,4 4,4. இப்ப இந்த லைனை போட்டு பாருங்க. ஸ்கேல் வச்சு போட்டீங்கன்னா கரெக்டா வரும். இந்த லைன் எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? இன்க்ளைண்டா இருக்கா? இது சாட பண்ணுங்க. எக்ஸ்ல 4, ஒய்ல 4. ஓகே, இது சாட பண்ணுங்க. இப்போ புரியும்னு நினைக்கிறேன். இப்போ என்ன பார்த்தோம்? 1 டிகிரி போட்டோம், ஃபர்ஸ்ட் ஆர்டர் பார்த்தோம். அப்ப இது எப்படி இருக்கு? இன்க்ளைனடு. இது எப்படி சொல்லலாம்னா இன்க்ளைனடு ஸ்ட்ரெயிட் லைன் எப்படி சொல்லலாம். அல்லது அதுக்கடுத்து எப்படி சொல்லலாம்? உங்களுக்கு ஷேப் எப்படி இருக்கு? ட்ரையாங்கிள் ஷேப். ட்ரையாங்கிள் ஷேப் அவ்வளவுதான், முடிச்சு. ஓகேவா? அவ ஷேப் எப்படி இருக்கு? ட்ரையாங்கிள் ஷேப்ல இருக்கு. இப்ப நல்லா கவனிங்க. அடுத்து இதே மாதிரி எப்ப எது ப்ரூஃப் பண்ணியாச்சு? நம்ம இது 1 டிகிரி, அதாவது ஃபர்ஸ்ட் ஆர்டர் போட்டு பார்த்தா நமக்கு என்ன வருது? ட்ரையாங்கிள் ஷேப் வருது. ஓகே ஓகே. இப்ப அடுத்து நீங்க இதே மாதிரி ஒவ்வொன்று ரிப்பீட் பண்ணாலும் இதே தான் வரும். இப்ப 3 டிகிரி, சரி, அடுத்து என்னது? 1 டிகிரி 2 டிகிரி போடுறீங்க. அப்ப 2 டிகிரி போடும்போது ஒய் ஈக்குவல் டு என்ன ஆயிரும்? நான் 2 டிகிரி ஒத்தையும் போடுறேன், 3வது டிகிரி நீங்களே பாத்துக்குங்க. ஓகேவா? சரி, ஓகே. இப்ப 2 டிகிரி போட்டு காமிக்கிறேன். அதாவது செகண்ட் ஆர்டர் பேராபோலா வருதான்னு பார்ப்போம். ஓகே, எல்லாம் அடிச்சிடும். ஓகே, இதை போட்டுட்டு உங்களுக்கு இந்த படத்துல இருந்து கன்டினியூ பண்ணா அப்புறம் உங்களுக்கு ஈஸியா புரியும். உங்களுக்கு டக்கு டக்கு டக்குன்னு வரைஞ்சிடலாம். ஓகே, அதுக்கு என்ன உங்களுக்கு வரப்போகுது? லோடு வந்திருக்கு. அப்போ வந்து உங்களுக்கு 0 டிகிரி, அதை 0 டிகிரி, நமக்கு 0 டிகிரிக்கு என்ன இருக்கு? ட்ரையாங்கிள் இருக்கு. அப்போ சீர்பஸ் ட்ரையாங்கிள் தான் வரப்போகுது. அப்ப இது சீர்பஸ் ட்ரையாங்கிள்னா அதுக்கு அடுத்து வரப்போகுது. இந்த ட்ரையாங்கிளுக்கு அடுத்து என்ன படம் நான் சொல்றேன். அடுத்து இங்க வந்து ட்ரையாங்கிள் வரும். இதே ட்ரையாங்கிள் இங்க வந்துருக்கு. இப்ப லோடே ட்ரையாங்கிள் வந்துருக்குன்னா அடுத்து ட்ரையாங்கிள் சீர்பஸ் என்ன வரும்? ட்ரையாங்கிள் கீழே என்ன இருக்கு? உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் பரப்பலாம். அதுக்கு பெண்டிமோட் என்ன வரும்? தேர்ட் பரப்பலாம். ஓகே, இது பேசிக் கான்செப்ட் எல்லாமே முடிஞ்சிடும் உங்களுக்கு. அவ்வளவுதான், கிளாஸும் முடிஞ்சிடும் மேக்ஸிமம் சீர்பஸ் பெண்டிமோட்டும். ஓகே, பாருங்க. இப்ப அடுத்து என்ன பார்க்க போறோம்? 2 ப்ரூவ் பண்ணியாச்சு. 3வது 2 டிகிரி பண்றேன், 3வது டிகிரி பாத்துக்கிறேன். ட்ரையாங்கிள் தீட்டு போயிட்டே இருக்கு. ஓகே, இப்ப ஒய் ஈக்குவல் டு செகண்ட் ஆர்டர் அடுத்தா மேல ஸ்கொயர். ஓகே, இப்ப அதே மாதிரி டேபிளேஷன் போடுங்க. எக்ஸ் ஒய் ஃபர்ஸ்ட் 0 போடுவோம், 1 போடுவோம், 2 போடுவோம், 3 போடுவோம், 4 போடுவோம். ஓகே ஓகே. என்ன வேல்யூ வருதுன்னு பார்ப்போம். இப்போ நல்லா கவனிக்கணும். அதாவது எக்ஸுக்கு 0 போட்டு ஒய்க்கு என்ன பண்ணேன்? எக்ஸுக்கு 0 போட்டா 0 ஸ்கொயர் என்ன வரும்? 0 தான். அடுத்து எக்ஸுக்கு 1 ஸ்கொயர் போட்டா ஒய்யோட வேல்யூ என்ன வந்துடும்? 1 தான். 2 ஸ்கொயர் போட்டா ஒய்யோட வேல்யூ என்ன வரும்? 4. 3 ஸ்கொயர் போட்டா ஒய்யோட வேல்யூ என்ன வரும்? 9. 4 ஸ்கொயர் போட்டா ஒய்யோட வேல்யூ என்ன வரும்? 16. இது தெரிஞ்சது தானே?
ஓகே. அப்ப இப்ப அடுத்து என்ன செய்ய போறோம் அப்படின்னா நல்லா கவனிங்க. இப்ப கிராஃப் போட போறோம். கிராஃப் போடுவோமா? எக்ஸ்ல மேக்ஸிமம் வேல்யூ எவ்வளவு இருக்குன்னு பாத்துக்கிறேங்க. எக்ஸ்ல வந்து 0 to 4 வரையும் தான் இருக்கு. அப்ப 0 1 2 3 4 ஓகே. இப்போ ஒய்ல என்ன இருக்கு? 0 to 16 வரையும் இருக்கு. 0 to 16னா நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கிறேன்னா அப்ப 1 2 3 4 5 6 7 8 9 வரையும் எடுக்கிறேன். ஓகே. 16 இப்படி மேல வரையும் வந்துட்டு இருக்கு. நான் 9 வரையும் எடுத்திருக்கேன். இதை வச்சே நமக்கு பேராபோலா தான் வரும், உங்களுக்கே தெரியும் பார்த்தா. ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மார்க் பண்ணுவா. 0,0 ஆர்ஜின் கலர் சேஞ்ச் பண்றேன். 0,0 ஆர்ஜின் 0,0. ரெண்டாவது என்ன? 1,1. இது பிரச்சனை இல்லை. 1,1 1,1. அதுக்கு அடுத்து எனக்கு 2,4 2 4 இங்க இருக்கு. இங்க இருக்கா? 2,4. அடுத்து என்ன? 3,9 3 இங்க இருக்கா? 9 இங்க இருக்கு. இங்க இருக்கு 3,9. 16 வச்சிங்கன்னா இங்க வரும், அப்படியே இங்க வரும். இப்படியே எப்படி பேரபோலா அப்படி வரும். ஓகே. இப்ப இதுக்கு வரைஞ்சு பாருங்க எப்படி வருது. தெரியுதா உங்களுக்கு எப்படி வருது? அதாவது கருவா வருதா? ஒரு பேரபோலா மாதிரி இருக்கா? இதே 16 வச்சீங்கன்னா இங்க இருக்குன்னா இப்படியே இப்படி இங்க வரும். 4க்கு நேரா அப்படியே இங்க வரும். அப்படியே பேராபோலா வர மாதிரி இருக்கு. அப்ப இது எப்படி இருக்கு உங்களுக்கு? பேராபோலாவா இருக்கா? அப்ப இது என்னன்னா அதாவது செகண்ட் டிகிரி பேராபோலா. ஓகே. இதே வந்து உங்களுக்கு 3 பாக்குறீங்க அப்படின்னா இங்க ஸ்கொயரை தூக்கிட்டு கியூப் போடணும். அப்ப 0 போட்டா 0 தான் வரும். 1 போட்டா 1 கியூப் 1 தான். 2 போட்டா 8 வரும். 3 போட்டா 27 வரும். 4 பார்த்தா 16 96 வரும். ஓகேவா? அப்படி போட்டீங்கன்னா அதுக்கு எப்படி இருக்குன்னா இதே பேராபோலாவா 3 டிகிரி அளவுக்கு கொஞ்சம் அப்படியே வளைஞ்சி நல்லா கருவிடா வரும். ஓகே. அப்ப இந்த 3வது கேஸ் நம்ம என்ன செஞ்சிச்சு, அதாவது செகண்ட் ஆர்டர் பேராபோலாவும் உங்களுக்கு நான் ப்ரூவ் பண்ணி காமிச்சிட்டேன், எப்படி வந்துச்சுன்னு காமிச்சிட்டேன். இப்போ என்ன வரப்போறோம்னா நம்ம கிளாஸுக்குள்ள வரப்போறோம். இந்த கிளாஸுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்லி கொடுக்குறேன். இப்போ உங்களுக்கு நல்லா இந்த படத்தை நல்லா பார்த்துக்கிடுங்க. நீங்க அந்த படத்தை பார்த்துட்டு கொடுத்துருக்க சியர் போஸ் டயக்ராம, அதாவது சியர் போஸ் மெண்டிமெண்ட்ல டயக்ராம் வச்சு ஒரு கொஸ்டின் கண்டிப்பா கேட்கறாங்க. இப்ப இதை பார்த்த உடனே நீங்க வந்து டயக்ராம் இதான் அப்படின்னு ஈஸியா நீங்க முடிவு பண்ணிடலாம். எப்படின்னா நல்லா கவனிங்க. நான் கொடுக்குற ஆர்டரை சேர்த்துக்கிறேங்க. ஓகே. நான் ஆர்டரை சேர்த்துக்கிறேங்க. அதாவது நல்லா கவனிச்சுக்கிறேங்க. லோடு அது பிக்சர் சப்போர்ட்டா இருக்கட்டும், இல்ல வந்து உங்களுக்கு ஏதோ கேண்டிலிவர் பீம், சிம்பிளி சப்போர்ட் பீம், எனி ஒரு டைப் ஆஃப் பீம் வேணுமாலும் இதுல எடுத்துக்கிட்டோம். ஓகேவா? அப்ப இது வந்து லோட் டயக்ராம். ஓகே. நல்லா கவனிங்க. லோடு டயக்ராம். ஓகேவா? லோடு டயக்ராம் வந்து பாயிண்ட் லோடா இருந்துச்சுன்னா நல்லா கவனிக்கணும். பாயிண்ட் லோடா இருக்கு. பாயிண்ட் லோடா இருந்துச்சுன்னா நல்லா கவனிங்க. இதான் ஸ்டார்டிங். அதாவது இதுக்கு 1ன்னு கொடுக்குறேன், ரெக்டாங்கிளுக்கு 2ன்னு கொடுக்குறேன், ட்ரையாங்கிளுக்கு 3ன்னு கொடுக்குறேன், செகண்ட் ஆர்டர் பேராபோலாக்கு 4ன்னு கொடுக்குறேன், அதுக்கு அடுத்து தேர்ட் ஆர்டர் பேராபோலாக்கு 5ன்னு கொடுக்குறேன். நல்லா கவனிக்கணும். இப்ப உங்களுக்கு லோடு டயக்ராம் கொஸ்டினை பாக்குறீங்க. லோடு டயக்ராம் அதை பார்க்கும்போது உங்களுக்கு பாயிண்ட் லோடு கொடுத்துருக்காங்க அப்படின்னா பாயிண்ட் லோடுக்கு அடுத்து என்ன இருக்கும்? சியர் போஸ் டயக்ராம். சியர் போஸ்க்கு அடுத்து பெண்டிங் மோட் டயக்ராம் இருக்கும். ஓகேவா? நான் அன்னைக்கே காமிச்சிட்டேன் உங்களுக்கு. அதாவது லோடு எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா சியர் போஸோட ஒவ்வொரு பாயிண்ட்லையும் சேஞ்ச் ஆகக்கூடியதுக்கு ஈக்குவலா இருக்கும். ரேட் ஆஃப் சேஞ்சிங் சியர் போஸுக்கு இன்டென்சிட்டி லோடு ஈக்குவலா இருக்குன்னு சொன்னேன் ஒவ்வொரு புள்ளியிலையும். ஓகே. ஓகே. அப்ப டிஎக்ஸ் ஈக்குவலா இருக்கும். அதே வந்து சியர் போஸ் எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா ரேட் ஆஃப் சேஞ்சிங் பெண்டிங் மூமெண்ட்டுக்கு ஈக்குவலா இருக்குன்னு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அப்ப லோடுக்கு அடுத்து சியர் போஸ்க்கு அடுத்து பெண்டிங் மூமெண்ட், இதான் கண்டினியூட்டி. ஓகே. இப்ப நல்லா கவனிக்கணும். இப்போ உங்களுக்கு கொடுத்துருக்க லோடு பாயிண்ட் லோடா இருக்கு அப்படின்னா அதுக்கடுத்து உள்ள டயக்ராம் பாத்துக்கிறீங்க. ரெக்டாங்கிள். அதுக்கடுத்து என்ன இருக்கு உங்களுக்கு? ட்ரையாங்கிள். அதுக்கடுத்து செகண்ட் ஆர்டர் பேராபோலா, அடுத்து தேர்ட் ஆர்டர் பேராபோலா. நல்லா கவனிக்கணும். இப்ப கொடுத்துருக்காது பாயிண்ட் லோடு அப்படின்னா
பாயிண்ட் லோடுக்கு அதுக்கடுத்து என்ன டயக்ராம், சியர் போர்ஸ் டயக்ராம். ஃபர்ஸ்ட் இது பாயிண்ட் லோடு 1 கொடுத்துட்டாங்க. அப்ப டயக்ராம் சியர் போர்ஸ்க்கு என்ன வரும், ரெக்டாங்கிள். பெண்டிங் மோடுக்கு என்ன வரும், ட்ரையாங்கிள். அப்ப இதோட முடிஞ்சிருச்சு. ஒன்னு சியர் போர்ஸ் கேட்பாங்க, லோட் டயக்ராம் கொடுத்துருவாங்க, சியர் போர்ஸ்க்கு டயக்ராம் கேட்பாங்க, பெண்டிங் மோட் டயக்ராம் கேட்பாங்க. அப்ப லோட் டயக்ராம் 1, ரெண்டாவது டயக்ராம் சியர் போர்ஸ், மூணாவது பெண்டிங் மோட். ஃபர்ஸ்ட் லோட் டயக்ராம் பாயிண்ட் லோடு கொடுத்துட்டாங்கன்னா சியர் போர்ஸ்க்கு என்ன வருது உங்களுக்கு, ரெக்டாங்கிள். அதுக்கடுத்து பெண்டிங் மோட்டுக்கு ட்ரையாங்கிள் வந்துடும், முடிஞ்சிச்சு. இதே கேஸ் வந்து யூடிஎல் கொடுக்குறாங்க. யூடிஎல் நான் என்னன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் போன கிளாஸ் வீடியோலயே, அதாவது ரெக்டாங்குலர் லோடுன்னு சொல்லி கொடுத்தேன். அதாவது எல்லா இடத்துலயும் ஈக்குவலா இருக்கும். ஓகே, இதை பார்க்கும்போது ரெக்டாங்குலர் ஷேப்ல இருக்கும், ரெக்டாங்குலர் லோடுன்னு சொல்லி கொடுத்தேன். அப்ப கொடுத்திருக்கதே நல்லா கவனிக்கலாம், கொடுத்திருக்க லோட் டயக்ராமே ரெக்டாங்கிள் கொடுத்திருக்காங்க அப்படின்னா அதுக்கடுத்து உள்ளது சியர் போர்ஸ், என்னதுக்கு, ட்ரையாங்கிள். அதுக்கடுத்து பெண்டிங் மோட் எப்படி இருக்கு, செகண்ட் ஆர்டர் பரப்பலாம். இப்படிதானே சொல்றேன், டயக்ராம் ஈஸியா நான் வச்சுக்கலாம். இல்ல நீங்க கொடுத்திருக்க லோட் டயக்ராமே உங்களுக்கு பேரிங் லோட்ல கொடுத்திருக்காங்க, யூவிஎல் சொல்லக்கூடிய யூனிஃபார்ம்லி பேரிங் லோட். ஓகே, அதாவது யூவிஎல் கொடுத்திருக்காங்க அப்படின்னா நல்லா கவனிக்கணும். இங்க இருங்க, இந்த ட்ரையாங்கிள் ஷேப் இங்க இருக்கு, இங்க தானே இருக்கு. அப்ப ட்ரையாங்கிள் தான் லோட் டயக்ராமாவே ட்ரையாங்கிள் தான் கொடுத்திருக்காங்க. அப்ப அதுக்கு அடுத்து உள்ளது சியர் போர்ஸ், அதுக்கு அடுத்து உள்ளது பெண்டிங் மோட். அப்ப கொடுத்திருக்கிறது லோட் டயக்ராமே ட்ரையாங்கிள் தான் கொடுத்திருக்காங்க அப்படின்னா சியர் போர்ஸ் டயக்ராம் என்ன வரும் உங்களுக்கு, நல்லா கவனிக்கணும். என்ன வரும் உங்களுக்கு, செகண்ட் ஆர்டர் பரப்பலாம். பெண்டிங் மோட் டயக்ராம் என்ன வரும், தேர்ட் ஆர்டர் பரப்பலாம். ஓகே, இப்ப நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன் சின்ன ரீகால் மாதிரி. இப்ப கொடுத்திருக்க லோட் டயக்ராம் வந்து உங்களுக்கு ஒரு பாயிண்ட் லோடு கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு பெண்டிங் மோட் டயக்ராம் என்ன வரும், அப்ப பாயிண்ட் லோடு சாரி லோட் டயக்ராம், ரெண்டாவது சியர் போர்ஸ், மூணாவது பெண்டிங் மோட். அப்ப பாயிண்ட் லோடுங்கிற போது நல்லா கவனிங்க, இதான். ஓகே, ரெண்டாவது என்னது உங்களுக்கு சியர் போர்ஸ், மூணாவது பெண்டிங் மோட். அப்ப இது உங்களுக்கு தான் ஞாபகம் இருக்குல்ல. அதாவது ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா பாயிண்ட் லோட் டயக்ராம், அதுக்கு அடுத்து வந்து உங்களுக்கு ரெக்டாங்கிள் ஷேப்ல இருக்குது. ஃபர்ஸ்ட் என்ன லோட் டயக்ராம், அதுக்கு அடுத்து என்ன இருக்கு உங்களுக்கு ரெக்டாங்கிள் ஷேப், அதுக்கு அடுத்து இருக்கு உங்களுக்கு ட்ரையாங்கிள் ஷேப், அதுக்கு அடுத்து செகண்ட் ஆர்டர் பரப்பலாம், அதுக்கு தேர்ட் ஆர்டர் பரப்பலாம். நீங்க ஆல்ரெடி பார்த்து வச்சிருக்கீங்க. இப்போ உங்களுக்கு கொடுத்துருக்கிறத பாக்குறீங்க, பாயிண்ட் லோடு கொடுத்துருக்காங்க, அவங்க பெண்டிங் மோட் கேட்கறாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் வந்து லோடு வந்து 1, ஓகே, லைன் கொடுத்துட்டாங்க. ஓகே, லோட் டயக்ராம் கொடுத்துட்டாங்க, லைன் கொடுத்துட்டாங்க, பாயிண்ட் லோடு. ஓகே, இப்ப அடுத்து பெண்டிங் மோட் எத்தனாவது வருது, 1, 2, 3வது வருது. அப்ப நீங்க என்ன செய்யணும், அப்ப பாயிண்ட் லோடு கொடுத்துட்டா லைன், ரெண்டாவது ரெக்டாங்குலர், மூணாவது ட்ரையாங்கிள் இருக்கும். அப்ப டக்குன்னு நீங்க ட்ரையாங்கிளுக்கு வந்துடும். இப்ப கொடுத்துருக்கதே வந்து உங்களுக்கு ட்ரையாங்குலர்ல லோடு கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்க மேல தான் மறைச்சிருங்க. லோட் டயக்ராமே ட்ரையாங்கிள் தான் ஆரம்பிக்குது அப்படின்னா அதுக்கடுத்து உள்ளது சியர் போர்ஸ், அதுக்கடுத்து உள்ளது பெண்டிங் மோட்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அப்ப இதை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பாக சியர் போர்ஸ் அண்ட் பெண்டிங் மோட் டயக்ராம் வச்சு ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க, ஈஸியா நீங்க எழுதிட்டு போயிட்டே இருக்கலாம். இப்ப இதை எதுவுமே நான் சொல்ல வேண்டியதுல நான் வேல்யூ டபிள்யூன்னு கண்டுபிடிச்சிட்டேன். இப்ப இந்த கேஸுக்கு சியர் போர்ஸ் பெண்டிங் மோட், சியர் போர்ஸுக்கு டபிள்யூன்னு கண்டுபிடிச்சிருக்கேன் வேல்யூ. ஆனா பெண்டிங் மோடுக்கு நான் எதுவுமே இதுவரை கண்டுபிடிக்கல. இருந்தாலும் இங்க டயக்ராம் சொல்லிட்டு போயிடலாம். வந்திருக்குது பாயிண்ட் லோடு, அதாவது லைன் டயக்ராம் என்ன இருக்கு, லோட் டயக்ராம் வந்து பாயிண்ட் லோடு. அப்ப பாயிண்ட் லோடு, அதுக்கடுத்து சியர் போர்ஸ், அதுக்கடுத்து பெண்டிங் மோட். அப்ப இங்க வரையக்கூடிய டயக்ராம்ல சியர் போர்ஸ் டயக்ராம் என்ன வரைய போறேன், கண்டுபிடிச்சி ரெக்டாங்கிள் ஷேப் தான் வரைய போறேன். அப்ப பெண்டிங் மோட் டயக்ராம் என்ன வரைய போறேன், அதுக்கடுத்து என்ன இருக்கு, ட்ரையாங்கிள் ஷேப் தான் வரைய போறேன். புரியுதானே சொல்றேன்? ஓகே, இப்ப நல்லா கவனிங்க. அப்ப டபிள்யூங்கிற அளவுக்கு இருக்கு. அப்ப இங்க இருந்து டபிள்யூங்கிற அளவுக்கு லோடு வருது, இங்க டபிள்யூங்கிற அளவுக்கு லோடு என்ன செய்யுது, ரியாக்ஷன் உள்ள கிரியேட் ஆகுது, பிளஸ் டபிள்யூ. அப்ப இது எப்படி இருக்குன்னா கான்ஸ்டன்ட் கோடு இப்படி இருக்கும். அப்ப என்ன ஷேப்ல இருக்கு, பிளஸ். என்ன ஷேப்ல இருக்கு உங்களுக்கு, ரெக்டாங்கிள் ஷேப்ல இருக்கா. இதான் நம்மளுடைய எஸ்எஃப்டின்னு சொல்லக்கூடிய சியர் போர்ஸ் டயக்ராம். ஓகே, அப்ப இது என்னன்னா நம்மளுடைய எஸ்எஃப்டி சியர் போர்ஸ் டயக்ராம். ஓகே, சியர் போர்ஸ் டயக்ராம் அதான் எஸ்எஃப்டின்னு கொடுத்துருக்கேன். இப்ப அதுக்கு அடுத்து என்ன செய்ய போறோம் அப்படின்னா நம்ம இந்த இதுக்கு வேல்யூ கண்டுபிடிக்கணும். இந்த அதாவது பெண்டிங் மோட் எவ்வளவு வரப்போகுது, மொமெண்ட் எங்கே வரும், சப்போர்ட்ல தான் வரும். அப்ப சப்போர்ட்ல வந்து எந்த அளவுக்கு மேக்ஸிமம் பெண்டிங் மோட் வரப்போகுது நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஓகே, அப்ப எந்த அளவுக்கு மேக்ஸிமம் பெண்டிங் மோட்டை சப்போர்ட் வந்து கிரியேட் பண்ண போகுதுன்னா வந்திருக்க லோடு தான் டெவலப் பண்ண போகுது. உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்கேன் மொமெண்ட் ஈக்குவல் டு லோடு இன்டு பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். அப்போ இந்த லோடு இந்த எல்லுங்கிற டிஸ்டன்ஸ்க்குள்ள எவ்வளவு பெண்டிங் மோட்டை கிரியேட் பண்ணி இந்த சப்போர்ட் எடுக்க வைக்க போகுது அதுதான். ஏன்னா வரக்கூடிய பெண்டிங் மொமெண்ட்டை, இந்த லோடு டெவலப் பண்ணக்கூடிய மொமெண்ட்டை, பெண்டிங் மொமெண்ட்டை நம்ம இந்த சப்போர்ட் எடுக்கிற அளவுக்கு இருக்கணும். இப்ப 10 கிலோமீட்டர் மீட்டர் அளவுக்கு இருக்கு அப்படின்னா இந்த சப்போர்ட்ல வந்து 10 கிலோமீட்டர் மீட்டர் எடுக்கிற அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா இது பெண்ட் ஆகாது. இதுதான் கான்செப்ட். ஓகே, இப்ப இதுக்குள்ள என்ன பெண்டிங் மோட் இந்த ரோட்னால வரப்போகுதுன்னு கண்டுபிடிக்க போறோம். அதுக்கு நேற்று சொன்ன கான்செப்ட் தான் அந்த W=TF/TX, F=dm/dx. நான் உங்களுக்கு லோடு சியர் பிளஸ் பெண்டிங் மோட் ரிலேஷன்ஷிப்ல 2 ஈக்குவேஷன் கொடுத்தேன்ல. அப்ப பெண்டிங் மோட் சொல்லியிருப்பேன்ல, உங்களுக்கு சுத்தி உடனே மேல போனா பிளஸ், கீழே வந்தா மைனஸ்னு, அதை வச்சுதான் அதுக்கு பார்க்க போறோம். ஓகே, இப்ப நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா பெண்டிங் மோட் பாக்குறதுக்கு அதே லோட் டயக்ராம் எடுங்க. அப்ப பெண்டிங் மோடுக்கு என்ன, ஹரிசாண்டலுக்கு பார்த்தோம் 0, வெர்டிகலுக்கு பார்த்தாச்சு. இப்ப பெண்டிங் மோடுக்கு பார்க்க போறோம். அப்படி பாருங்க,
மொமெண்ட்டுக்கு என்ன பார்க்கணும், எல்லா மொமெண்ட்டையும் கூட்டி ஈக்குவல் டு 0, சம்மேஷன் ஆஃப் ஆல் மொமெண்ட் ஈக்குவல் டு 0. ஓகே, அதாவது கிளாக் வைஸ் மொமெண்ட் எல்லாம் ஆன்டி கிளாக் மொமெண்ட்டுக்கு ஈக்குவலா இருக்கணும். அதான் பேசிக்கான விஷயம். ஓகே, இப்ப சம்மேஷன் ஆஃப் மொமெண்ட் அபவுட் எதை பொறுத்து, ஏ பொறுத்து தான் இருக்க போறான், ஈக்குவல் டு 0. இப்போ ஒவ்வொன்றையும் சுத்தி விடலாமா? இதுல இருக்கிறது என்ன, ஃபர்ஸ்ட் டபிள்யூ, இந்த டபிள்யூ இதுக்கு பக்கத்துல என்ன சொன்னேன், நான் போய் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. இங்க பிரிபாய் டயக்ராம்ல இங்க ஒரு கோடு போட்டுக்கிறேங்க. இப்போ இதை சுத்தி விட்டா அப்படி வரும், இது இப்படியே சுத்தி மேலேந்து நான் போட்ட கூட என்ன செய்யுது, இடிச்சிட்டு கீழே போகுது. நான் சொல்லி கொடுத்துருக்கேன், மேல் நோக்கி போனா பிளஸ், கீழ் நோக்கி வந்தா மைனஸ். ஓகே, அப்ப இது இடிச்சிட்டு எங்கே போகுது, கீழ் நோக்கி போறதுனால இது என்ன கொடுக்கணும், நம்ம சிம்பிள் மைனஸ் கொடுக்கணும். அப்ப டபிள்யூ தானே, எல்லாம் கவனிக்கிறேன். மொமெண்ட்னு வந்துட்டாவே லோடிங் இன்டு பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். அப்ப W இன்டு பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் என்ன, L. அப்ப மைனஸ் W இன்டு L. ஓகே ஓகே. இப்ப அடுத்து என்ன செய்ய போறோம் அப்படின்னா, அடுத்து வேற ஏதாச்சும் லோடு இருக்கான்னு பாருங்க. ஈக்குவலா இங்க இருந்து பாத்துட்டு வந்துட்டே இருக்கேன், வேற எங்கேயுமே இல்ல. இங்க என்ன இருக்கு, நமக்கு ஆல்ரெடி இங்க ஒரு மொமெண்ட் கிரியேட் ஆகுது. எந்த அளவுக்கு கிரியேட் ஆகுது, இந்த அளவுக்கு கிரியேட் ஆகுது. ஓகே, இந்த அளவுக்கு கிரியேட் ஆகுதுன்னா உங்களுக்கே தெரியும், அதாவது இப்படியே சுத்தி இந்த மொமெண்ட் நம்ம போட்டிருக்க கூடிய கூட இடிச்சிட்டு எங்கிட்டு போகுது, கிராஸ் பண்ணி மேல் நோக்கி போகுது. மேல் நோக்கி போனா என்ன அர்த்தம், பிளஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அப்ப பிளஸ் MA ஈக்குவல் டு 0. இப்ப நமக்கு என்ன தேவை, இந்த எண்டில் ஆக்ட் ஆகக்கூடிய டபிள்யூங்கிற லோடுனால நம்மளோட பிக்சடு சப்போர்ட்ல எந்த அளவுக்கு மொமெண்ட் கிரியேட் ஆக போகுது. அப்ப இந்த மைனஸ் டபிள்யூ இன்டு எல்ங்கிறத இட்டு போனா வர பிளஸ் டபிள்யூ இன்டு எல் ஆயிருமா, இல்லாட்டி மேக்ஸிமம் நீங்க இப்படியும் வச்சுக்கலாம் ஸ்ட்ரைட்டா. ஓகே, இந்த சைன்ல பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னா நீங்க எப்படி வச்சுக்கலாம்னா, நீங்க என்னது மொமெண்ட் அபவுட் ஏ ஈக்குவல் டு 0 தான் எடுக்கிறீங்க. அப்ப இந்த ஏங்கிற பொசிஷன்ல மொமெண்ட் தான் கண்டுபிடிக்க போறீங்க. அப்ப நீங்க ஸ்ட்ரைட்டாவே என்னன்னா இப்படி வச்சுக்கிறீங்க, மொமெண்ட் அபவுட் ஏ தான் எடுக்க போறேன் ஈக்குவல் வச்சுக்கிறீங்க. ஸ்ட்ரைட்டா ஒரே இதுல முடிஞ்சு போயிடும். அப்ப இங்க லோடு இருக்கு, அப்ப அந்த லோட சுத்தி ரொம்ப என்ன செய்யுது, நம்ம கிழிச்ச கோட்டை கிராஸ் பண்ணி கீழ் நோக்கி போகுது. கீழ் நோக்கி போனா மைனஸ் சொல்லி கொடுத்துருக்கேன். அப்ப W இன்டு டிஸ்டன்ஸ், பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் L. அப்ப மைனஸ் W இன்டு L. ஓகே, அப்ப மொமெண்ட் என்ன கிடைச்சிருக்கு, மைனஸ் W இன்டு Lங்கிற அளவுக்கு MA தான் கிடைச்சிருக்கு. MAங்கிறது என்ன, இந்த ஏங்கிற பிக்சல் சப்போர்ட்ல டெவலப் ஆகக்கூடிய அந்த ஆன்டி கிளாக் வைஸ் மொமெண்ட். அப்ப இந்த இடத்துல ஓகே, இந்த இடத்துல இப்ப உங்களுக்கு நான் சொல்றேன் பாருங்க. நேத்தே சொன்னேன், பெண்டிங் மோமெண்ட் டயக்ராமுக்கு வந்து கேண்டிலிவர்ல பாயிண்ட் லோடு வந்தாலும், இல்ல உங்களுக்கு மொமெண்ட் ஆக்ட் ஆனாலும், இல்ல யூவிஎல் சொல்லக்கூடிய யூனிஃபார்ம் வேரிங் லோடு வந்தாலும், யூடிஎல் வந்தாலும் உங்களுக்கு பெண்டிங் மோமெண்ட் எப்படி தான் வரப்போது, நெகட்டிவ் தான் வரும். ஏன்னா நம்ம லோடு கொடுக்கும் போது நமக்கு லோடு டவுன்வர்ட் லோடா தான் வருது. ஒரு கேண்டிலிவர் கொடுக்கும் போது நல்லா கவனிங்க, எந்த இடத்துல கொடுத்தாலும் அது எப்படி வளையும், இந்த கேண்டிலிவர் இப்படிதான் வளையும். இது எப்படி இருக்கு, ஹாங்கிங் பெண்டிங் மோமெண்ட், அதாவது நெகட்டிவ் பெண்டிங் மோமெண்ட் தான் வளையுது. ஓகே, அப்ப இது நெகட்டிவ் பெண்டிங் மோட்னா வளையுது, நெகட்டிவா வளையுது, ஹாக்கிங்கா வளையுது அப்படின்னா நீங்க இதுல யூடிஎல் கொடுத்தாலும், டவுன்வர்ட் லோட்ல யூடிஎல் கொடுத்தாலும், யூவிஎல் கொடுத்தாலும், இல்ல மொமெண்ட் ஒத்தே ஆக்ட் ஆனாலும், இல்ல பாயிண்ட் லோடு கொடுத்தாலும் இது எப்படிதான் இருக்க போகுது, ஹாக்கிங் பெண்டிங் மோட், அது நெகட்டிவ் பெண்டிங் மோட் தான். அப்ப நம்ம வந்திருக்க கண்டுபிடிச்சிருக்க வேல்யூ எப்படி இருக்கு, டெரிவேஷன் நெகட்டிவ்ல தானே அது இருக்கு. அப்ப கரெக்ட். அப்ப இதுக்கு அடுத்து படத்தோட ஷேப் எப்படி வரும் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இப்ப உங்களுக்கு இந்த இடத்துல நான் சொல்றத பாருங்க. இப்ப லைன் போட்டுக்கிறேங்க, இது ரெஃபரன்ஸ் லைன். ஓகே, இது ரெஃபரன்ஸ் லைன். இப்ப மைனஸ் டபிள்யூ இன்டு எல் அளவுக்கு லோடு வந்துருக்கு, சரி மொமெண்ட் வந்திருக்கு. இதனால டபிள்யூங்கிற லோடுனால அது எங்க வந்திருக்கு, இந்த இடத்துல வந்திருக்கு. இப்ப மேல் நோக்கி பிளஸ் வச்சுக்குவோம், கீழ் நோக்கி மைனஸ் வச்சுக்குவோம். அப்ப நான் என்ன செய்யறேன், கீழ் நோக்கி இப்படி வரைகிறேன். ஓகே, அப்ப இங்க என்ன மைனஸ் டபிள்யூ இன்டு எல் அளவுக்கு இங்க வந்திருக்கு. அப்ப மைனஸ் போட வேணாம், இதுக்குள்ள மைனஸ் வச்சுக்கிறோம். அப்ப டபிள்யூ இன்டு எல் ஒத்தி வைக்கிறேன், இது மைனஸ் டபிள்யூ இன்டு எல். அப்ப நல்லா கவனிக்கணும், இப்ப நான் போடக்கூடிய கோடு ஸ்ட்ரெயிட் கோடா போடணுமா, இல்ல வந்து இப்படியே வந்து ரெக்டாங்குலரா போடணுமா, இல்ல வந்து நான் வந்து இப்படியே இழுத்து விடணுமா அப்படின்னா உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன், திரும்பவும் சொல்றேன். அதாவது மொமெண்ட் கண்டுபிடிச்சிருக்கோம், இந்த மொமெண்ட் இந்த லோடுனால வந்திருக்கு, இந்த டிஸ்டன்ஸ்க்குள்ள டிராவல் ஆயிருக்கு. அப்படிங்கும்போது நீங்க நல்லா ஒரு விஷயத்தை கவனிக்கணும், இந்த புள்ளிலேயே மொமெண்ட் எப்படி இருக்கும், ஜீரோ தான் இருக்கும். ஏன்னா லோடிங் இன்டு பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் தான் மொமெண்ட். அப்ப இந்த புள்ளியிலே எடுக்கும்போது லோடு வரக்கூடிய புள்ளியில எப்படி இருக்கு, டிஸ்டன்ஸ் ஜீரோ. அப்ப ஜீரோ இன்டு இந்த டபிள்யூ இருக்குன்னா ஜீரோ. அப்ப இங்க 1 பிறகுனா டபிள்யூ இன்டு 1 டபிள்யூ, அது 2 பிறகுனா 2W 3W, அப்படியே வந்து வந்துதான் மேக்ஸிமம் டிமோட் எங்கே கிடைச்சிருக்கு, இந்த பிக்சடு சப்போர்ட்ல கிடைச்சிருக்கு. ஓகே, இப்ப அதான் போனீங்க நம்ம ரூல் படி லோடு டயக்ராம் வந்திருக்கு. அதுக்கு அடுத்து லோடுக்கு வந்து அப்ப சீர்பு டயக்ராம் எப்படி வரணும், ரெக்டாங்கிள். அதுக்கு அடுத்து நமக்கு பெண்டிங் மோட் எப்படி வரும், ட்ரையாங்கிள். அப்ப என்ன செஞ்சிடலாம், இது அப்படியே நினைச்சு ட்ரையாங்கிள போட்டுடலாம். இருந்தாலும் கான்செப்ட்ல புரியணுங்கிறதுக்காண்டி தான் நான் சொன்னேன். அப்ப இங்க மேக்ஸிமம் கிடைக்குதுன்னா அப்படியே உங்களுக்கு இங்க வந்து ஜீரோ. ஓகே, ஏன்னா டிஸ்டன்ஸ் வந்து 0 மீட்டர். அப்படி போக 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 கொஞ்சம் கொஞ்சம் அதிகரிச்சுட்டு வந்துட்டே இருக்கும், இப்படி வரும். ஓகே, புரியும் நினைக்கிறேன். இங்க அப்ப டபிள்யூ இன்டியல். அப்ப இது வந்து என்ன,
பெண்டிங் மோமெண்ட் டயக்ராம். இது வந்து சியர் போர்ஸ் டயக்ராம். இது வந்து ஃப்ரீ பாடி டயக்ராம், ஃப்ரீ பாடி டயக்ராம். இது வந்து லோ டயக்ராம் எல்டி. இப்போ நான் என்ன கொடுத்துருக்கேன், கேண்டிலீவர்ல பாயிண்ட் லோடு கொடுத்துருக்கேன். இதே வந்து கேண்டிலீவர்ல இருந்து அடுத்த கண்டிஷன் என்ன கொடுக்க போறேன் அப்படின்னா உங்களுக்கு யூடிஎல் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட் லோடு கொடுக்க போறேன். ஓகேவா? ஓகே, எல்லாம் ஈஸி தான். ஒரு இது புரிஞ்சுட்டான் பார்த்தோன்னே இப்போ இதனா டெரைவ் பண்ணி தான் கண்டுபிடிக்கணுமா அப்படின்னா டெரைவ் பண்ணி தான் கண்டுபிடிக்க வேண்டியது. கொடுத்துருக்க டயக்ராம் வச்சே டக் டக்குன்னு போட்டு போயிட்டே இருக்கலாம். இது நீங்க இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கீங்க அப்படின்னா இதெல்லாம் ஈஸியா ஸ்கோர் பண்ணக்கூடியது, எல்லாம் மிஸ்ஸே பண்ண வேண்டியது. இப்ப நிறைய பேர் இந்த இந்த எல்லா பாட்டையும் நீங்க பார்த்து முடிச்சிருக்கீங்க சியர் போர்ஸ் பெண்டிங் மோட்ல அப்படின்னா நான் திரும்பவும் சொல்றேன், இப்போ இன்ஜினியரிங் புக் எடுத்து நீங்க ஒரு பெரிய எவ்வளவு பெரிய சியர் போர்ஸ் பெண்டிங் மோட் டயக்ராம்ல ஒரு கொஸ்டின் எடுங்க, லோ டயக்ராமா எடுங்க. அந்த லோ டயக்ராம் எடுத்து நீங்க பாத்தீங்கன்னா ஈஸியா பார்த்த உடனே ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்த முடிவு பண்ணிடுவீங்க, இது டயக்ராம் எப்படி வரப்போங்கிறத மைண்ட்லயே ஓடிடும். இதை கரெக்டா கவனிச்சிருந்தீங்கன்னா அதுக்கு டக்கு டக்குன்னு கொடுத்தா உங்க பேப்பர் வச்சு டக்கு டக்குன்னு சியர் போர்ஸ் எடுத்து பெண்டிங் மோட் வருதுன்னு போட்டுரு. இவ்வளவுதான் விஷயம் நமக்கு. அதனாலதான் நான் வந்து ஆர்ஜின்ல இருந்தே உங்களுக்கு நடத்துறது. அப்ப ஆர்ஜின்ல இருந்து நீங்க ஒரு விஷயத்த பார்க்கும் பொழுது அதை மனப்பாடம் பண்ண வேண்டிய விஷயம் இல்ல, மறந்து போனாலும் அந்த இடத்துல டக்குன்னு சால்வ் பண்ணி கொண்டு வந்துடலாம். ஓகே, நீங்க சால்வ் பண்ணி பாக்குறீங்க அப்படின்னா எக்ஸாம் டைம்ல நம்ம அங்க அப்படி சால்வ் பண்ணமே அவ அங்க நடத்தும் போது இப்படி சார் நடத்தினாங்களே அப்படின்னு உங்களுக்கு ஈஸியா வந்துடும். ஓகே, இப்ப அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கேண்டிலிவர் பீம் வித் யூடிஎல், அதாவது யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோடு. யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோடு. இனிமேட்டு ஸ்பீடா கொஞ்சம் பார்ப்போம். டிஸ்ட்ரிபியூட்டட் லோடு. ஓகே ஓகே, இப்போ அதே மாதிரி அதாவது யூடிஎல்னு சொல்லுவோம், கேண்டிலிவர் பீம் வித் யூடிஎல், யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட்டட் லோடு. ஓகே, இப்போ கேண்டிலிவர்னா உங்களுக்கு தெரியும் ஒரு எண்ட்ல ஃபிக்ஸ்டா இருக்கும், இன்னொரு எண்ட்ல ஃப்ரீயா இருக்கும். ஓகே, இப்போ இதில் ஆக்ட் ஆகக்கூடிய லோடு யூடிஎல். எல்லாரும் எப்படி போடுவீங்க, இப்படி தானே போடுவீங்க. ஆனால் உண்மையில எப்படி போடுறோம்னா ரெக்டாங்குலர் லோடா போடணும். ஓகே, உங்களுக்கு புக்கில் இப்படி தான் கொடுத்துருப்பாங்க. இல்லை பேசிக்காக நம்ம எப்படி போடணும், அதை இது ரெக்டாங்குலர் லோடா இப்படி போடணும். ஓகே, எல்லா இடத்துலையும் ஈக்குவலாக ஆக்ட் ஆகிற மாதிரி. அப்போ எல்லுங்கிற டிஸ்டன்ஸ்ல ஆக்ட் ஆகுது. ஓகே ஓகே, எல்லுங்கிற டிஸ்டன்ஸ்ல இது ஏங்கிற புள்ளி, ஃப்ரீ எண்ட் வந்து பிங்கிற புள்ளி அப்படின்னு வச்சுக்கோ. ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்லி கொடுத்துருக்கேன், ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைஞ்சிருமா. ஓகே, ஓகே, ஃப்ரீ பாடி டயக்ராம் என்ன, இங்க வந்து சப்போர்ட் இருக்கு, அதுவும் பிக்ஸ்டு. பிக்ஸ்டுக்கு என்ன வரும், 3 ரியாக்ஷன் கிரியேட் ஆகும். ஓகே, அப்ப இங்க ஒரு வெர்டிக்கல் ஆர்வி, ஒரு ஹரிசாண்டல் ஆர்ஹெச், ஒரு மொமெண்ட் ஏ தானே, மொமெண்ட் டி, இது பிங்கிற புள்ளி, இது ஏங்கிற புள்ளி. ஓகே, லோடு என்னன்னா உங்களுக்கு டவுரி பை மீட்டருங்கிற அளவுக்கு ஆக்ட் ஆகும். நான் இதே சொல்லியிருக்கேன், பேசிக்கான விஷயம் நடத்துறது இது மாதிரியான கஷ்டமான விஷயங்கள்ல ஈஸியாக போட்டுறதுக்காண்டி. அப்ப இதோட ரிசல்டன் லோடு ஆர் டோட்டல் லோடு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். அது எங்கே ஆக்ட் ஆகும், சென்ட்ராய்டு. இது என்னது, ரெக்டாங்குலர் ஷேப்பு. ரெக்டாங்குலர்ல சென்ட்ராய்டு எங்கே இருக்கான், சென்டர்ல L/2 L/2. ஓகே, அப்ப L/2 இங்க வருது அப்படின்னா அதுல கரெக்டா ஆக்ட் ஆயிடும். அப்ப டோட்டல் லோடு எப்படி கண்டுபிடிக்க சொல்லியிருக்கேன், டோட்டல் லோடுக்கான ஈஸியான மெத்தட் சொல்லியிருப்பேன். என்ன செய்யணும், கொடுத்துருக்க லோட் டயக்ராமுக்கு ஏரியா கண்டுபிடிச்சா போதும். அப்ப டோட்டல் லோடு. ஓகே, கொடுத்துருக்க லோட் டயக்ராம் பாருங்க என்ன ஷேப்ல இருக்கு, ரெக்டாங்குலர். ரெக்டாங்குலருக்கு என்ன, லென்த் இன்டு பிரத்து தான் ஏரியா. ஓகே, இப்ப லென்த் என்னது எல், பிரத்து என்ன எல் மீட்டர்ல கொடுத்துருப்பாங்க. 6 மீட்டர் 5 மீட்டர் 10 மீட்டர் கொடுத்துருப்பாங்க. ஓகே, இப்ப எல் மீட்டர் எண்டு கொடுத்துருக்கு. இது என்ன பிங்கிறது டவுலி பை பெர் மீட்டர். ஓகே, டவுலி பெர் மீட்டர். இப்போ இந்த மீட்டர் கேன்சல் ஆயிரும், W இன்டு எல் இருக்கு. இதான் நம்மளுடைய டோட்டல் லோட் ஆர் ரிசல்டன் லோட். இந்த டோட்டல் லோட் எங்கே ஆக்ட் ஆகும்னு சொல்லியிருக்கேன், சென்ட்ராய்டு. ஓகே, ரெக்டாங்குலர் சென்ட்ராய்டு எங்க, டோட்டலா எல். அப்ப இங்க என்ன வரும், இது L/2 இது L/2. அப்ப இங்க இந்த சென்ட்ராய்டுல தான் என்ன செய்ய போகுது, டோட்டல் லோட் என்னது W இன்டு எல் வந்து ஆக்ட் ஆக போகுது. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, அப்ப இதோட சென்ட்ராய்டு இங்கன்னு வச்சுக்கிறேங்க, இது L/2 இது L/2 இது W இன்டு எல்ங்கிறது ஆக்ட் ஆகுது. ஓகே தானே. ஓகே, இப்போ நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா பார்த்தோன்னே ஷேர் போர்ஸ் டயக்ராம் பெண்டிங் மோட் டயக்ராம் நீங்க சொல்லிடுவீங்க.
அதாவது பாயிண்ட் லோடு வந்துச்சுன்னா அடுத்து ரெக்டாங்குலர் ஷேப் சியர் போஸ், அதுக்கு அடுத்து ட்ரையாங்கிள் ஷேப் பெண்டிங் மோமெண்ட். வந்திருக்குது என்ன செய்யுது, ரெக்டாங்கிள் ஷேப் வந்திருக்கு. ரெக்டாங்கிள் ஷேப் கீழே என்ன வரும்னு சொல்லியிருக்கேன், ட்ரையாங்கிள் வரும். ட்ரையாங்கிள் கீழே என்ன சொன்னேன், செகண்ட் ஆர்டர் பேரபோலா. அப்ப இதுக்கு சியர் போஸ் சேர்க்கிறோம், பார்த்தோன்னே என்ன சொல்லலாம் அப்படின்னா கண்டிப்பாக ட்ரையாங்கிள் வந்திருக்குது ரெக்டாங்குலர், அதுக்கு சியர் போஸ் வந்து ட்ரையாங்கிள் ஷேப்ல, அதுக்கு அடுத்து உங்களுக்கு பெண்டிங் மோமெண்ட் என்ன மூணாவது வரப்போகுது, செகண்ட் ஆர்டர் பேரபோலா தான் வரப்போகுது. இதான் நம்ம சால்வ் பண்ணி கண்டுபிடிப்போம். இப்ப சியர் போஸ்க்கு என்ன சொல்லியிருக்கேன், என்னென்ன டவுன்வோர்டா லோடு வருது, எந்த அளவுக்கு உங்களுக்கு அப்வோர்ட் ரியாக்ஷன் இருக்கு, நமக்கு தெரிஞ்ச வேல்யூ. நோன் வேல்யூ என்ன அப்படின்னா நமக்கு வந்திருக்கக்கூடிய லோடு, அன்னோன் வேல்யூ என்ன அப்படின்னா உள்ள டெவலப் ஆகக்கூடிய ரியாக்ஷன். அந்த ரியாக்ஷன் எங்க கிரியேட் ஆகும், சப்போர்ட்ல கிரியேட் ஆகும். மொத்தம் எத்தனை சப்போர்ட் இருக்கு, 3 சப்போர்ட் இருக்கு, கிஞ்சிடு பின்னடு பிக்சடு. நம்ம பாக்குற பீம் வந்து கேன்டிலிவர் பீம், அப்ப பிக்சடு சப்போர்ட் தான் இருக்கு. பிக்சர்ல டெவலப் ஆகக்கூடியது என்ன அப்படின்னா ஒன்னு ஹரிசாண்டல், ஒன்னு வெர்டிகல், ஒன்னு மொமெண்ட். வந்திருக்க லோடு வந்து வெர்டிகல் ஒன்னா இருக்கு, ஹரிசாண்டல் இல்ல. அப்ப ஹரிசாண்டல் வரக்கூடிய ரியாக்ஷன் 0 ஆயிரும் லோடு இல்லாதனால. அப்ப வெர்டிகல் பத்தியும் கண்டுபிடிச்சா போதும். அப்ப லெஃப்ட் சைட்ல இருந்து பார்க்க சொல்லியிருக்கேன். லெஃப்ட் சைடு இருக்கு மேல் நோக்கி போகுது, மேல் நோக்கி போனா பிளஸ் தானே. அப்ப பிளஸ் டபிள்யூ பிளஸ் ஆர்வி. வரக்கூடிய லோடு எப்படி இருக்கு, டவுன்வோர்டா வருது. அவனா மைனஸ் டபிள்யூ இன்டு எல் ஈக்குவல் டு 0. அதாவது சம்மேஷன் ஆஃப் ஃபோர் செட்டு ஒய் ஈக்குவல் டு 0. திருப்பி எழுதிட்டு இருக்க முடியாது, பாத்துக்கிறேங்க. ஓகே, அப்ப என்ன வருது, அப்ப ஆர்வி ஈக்குவல் டு மைனஸ் இன்டு போனா பிளஸ் டபிள்யூ இன்டு எல். அப்ப சியர் போஸ் கிடைச்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். அப்ப அந்த சப்போர்ட்ல எந்த அளவுக்கு இருக்கு, டபிள்யூ இன்டு எல் இருக்கிற அளவுக்கு இருக்கு. நான் ஒரு திரும்பவும் சொல்றேன், டயக்ராம் நமக்கு தெரியும். வந்திருக்கிறது யூடிஎல் ரெக்டாங்குலர் லோடுனா கண்டிப்பா ட்ரையாங்கிள் ஷேப் தான் வரப்போகுது. வேல்யூ பிளஸ்ல தான் கிடைச்சிருக்கு. பிளஸ்னா மேல தான் ரெஃபரன்ஸ் லைனுக்கு பிளஸ்னா, அப்ப ரெக்டாங்குலர் தான் வரப்போகுது, ட்ரையாங்கிள் தான் வரப்போகுது. எது டபிள்யூ இன்டு எல்ங்கிற அளவுக்கு இருக்கு. அப்ப டயக்ராம் எப்படி வரும் அப்படின்னா இப்படியே வரும். இது எப்படி சொல்லலாம், இன்க்ளைன்டு ஸ்ட்ரெயிட் லைன். ஓகே, இல்ல ஷேப் ட்ரையாங்கிள் ஷேப் டபிள்யூ இன்டு எல். அடுத்து பெண்டிங் மோமெண்ட் என்ன, ஷேப் ட்ரையாங்கிள் ஷேப்ங்கிறது செகண்ட் ஆர்டர் பரப்புல வரப்போகுது. அப்ப ஷேர் போஸ்ல ட்ரையாங்கிள் ஷேப் வந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பா செகண்ட் ஆர்டர் பரப்புல தான் பெண்டிங் மோட்ல வரப்போகுது. இருந்தாலும் நான் கண்டுபிடிப்போம். ஓகே, இப்ப அடுத்து என்ன கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா உங்களுக்கு பெண்டிங் மோட் கண்டுபிடிக்க போறோம். ஓகே, அதை அழிச்சிடுறேன். ஓகே, பெண்டிங் மோட் என்ன, மொமெண்ட் அபவுட் ஏ தானே. ஓகே, சப்போர்ட் அங்கேதான் இருக்கு, அங்கேதான் மொமெண்ட் வரப்போகுது. ஓகே, அப்ப மொமெண்ட் அபவுட் ஏ ஈக்குவல் டு 0வா, மொமெண்ட் அபவுட் ஏ ஈக்குவல் டு 0 நான் ஸ்ட்ரைட்டாவே எடுத்துக்க சொன்னேன், சைன் பிரச்சனை வரக்கூடாதுன்னு. அப்ப என்ன செய்யலாம் அப்படின்னா நல்லா பாருங்க, மொமெண்ட் அபவுட் ஏ ஈக்குவல் டு 0னா எம்ஏ தான் கண்டுபிடிக்கணும், இந்த எம்ஏ தான் கண்டுபிடிக்கணும். அப்ப எம்ஏ ஈக்குவல் டு சுத்தி விடுங்க, இங்க ஏந்து வந்தா லோடு எதுவுமே இல்லை, அதான் நம்ம செல் லோட கண்டுபிடிச்சிட்டோம் டோட்டலா இருக்கக்கூடியது. அப்ப டபிள்யூ இன்டு எல்ங்கிற அளவுக்கு ஆக்ட் ஆகுது. இதை சுத்தி விட்டா அப்படி இருக்கான், இதை சுத்தி விட்டா இப்படி கீழ் நோக்கி போகுமா, அதாவது இப்படியே வந்து இங்க ஒரு கோடு வரைய சொன்னேன். அதாவது நம்ம அந்த லெஃப்ட் புள்ளியில ஒரு கோடு நம்மளோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரைய பாருங்க. இப்ப சுத்திட்டு அப்படி இருக்கான், இப்படியே சுத்திட்டு வந்து கீழ் நோக்கி போகுது. கீழ் நோக்கி போனா என்ன அர்த்தம், மேல் நோக்கி போனா பிளஸ், கீழ் நோக்கி வந்தா மைனஸ். நம்ம கீழ் நோக்கி வர்றது மைனஸ், முடிஞ்சிச்சு. இருந்தாலும் கேன்டிலிவர்னா என்ன வரப்போகுது, உங்களுக்கு என்ன லோடு இருந்தாலும் நான் சொல்லி கொடுத்துருக்கேன், ஹாக்கிங் பெண்டிங் மோட், நெகட்டிவ் பெண்டிங் மோட். அப்ப சைன் பெண்டிங் மோட்டுக்கு என்ன வரப்போகுது, நெகட்டிவ் தான். அப்படியும் உங்களுக்கு புரிஞ்சுக்கலாம். ஓகே, இதுல கொஸ்டின் மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஃபார்முலாவை கேட்டாலும் உங்களுக்கு இப்போ டயக்ராம் கேட்டாலும், ஏன்னா 2 கொஸ்டின் கண்டிப்பா ஃபார்முலா டயக்ராம். ஓகே, எக்ஸாம் பாயிண்ட்ல சொல்றேன், ஏஜேடியூ ரெண்டுக்குமே தான் சொல்றேன். ஓகே ஓகே, இப்ப நல்லா கவனிங்க, உங்களுக்கு இந்த எம்ஏ கொடுத்தாச்சு. இப்ப சுத்தி விட்டீங்க, டபிள்யூஎல் சுத்தி விட்டுறீங்க, மொமெண்ட் கண்டுபிடிக்கிறோம். அப்ப என்ன செய்யணும், பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் மைனஸ் வந்துடுச்சு, டபிள்யூஎல் இன்டு பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் என்ன L/2. வேற ஏதாச்சும் இருக்கா இங்க, எதுவுமே இல்லை. ஓகே, அப்ப மைனஸ் எல் இன்டு எல், எல் ஸ்கொயர்டு வகுத்தல் 2. இது மொமெண்ட் அட் ஏ, முடிஞ்சிச்சு. பெண்டிங் மோமெண்ட் கண்டுபிடிச்சிச்சு. டபிள்யூஎல் ஸ்கொயர் பை 2 தான் பெண்டிங் மோமெண்ட்டுக்கான ஃபார்முலா. எது யூடிஎல் வித் கேன்டிலிவர் பீம். இப்ப டயக்ராம் வரையலாமா, இப்ப டயக்ராம் எப்படி வரும், ஷேப் உங்களுக்கு தெரியும் நல்லா, செகண்ட் ஆர்டர் பேரபோலா தான். எங்கனது நெகட்டிவ்னு தெரிஞ்சு போச்சு. அப்ப ரெஃபரன்ஸ் லைனுக்கு கீழே தான் வரப்போகுது. இங்க WL/2 அளவுக்கு, WL²/2 அளவுக்கு வந்திருக்கு. அப்ப இங்க போட்டுக்கிறங்க. அப்ப எப்படி வரப்போகுது, செகண்ட் ஆர்டர் பேரபோலால நல்லா போட்டுக்கிறங்க, இப்படிதான் வரப்போகுது பேரபோலா. ஓகே, அப்ப லோடு வரக்கூடிய நல்லா கவனிக்கணும், லோடே இங்கே தான் வருது. ஓகே, லோடே இங்கே தான் கொடுத்துருக்கோம். அப்ப உங்களுக்கு இன்னொரு டவுட் வரும், சார் இங்க லோடே வரல, எப்படி வந்து நீங்க இந்த சைட்னா பெண்டிங் மோட் சேஞ்ச் ஆகிற மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா, இதை சியர் போஸ் பெண்டிங் மோட் கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த ஃப்ரீ பாடி டயக்ராம் கால்குலேஷனுக்காக தான் எடுத்திருக்கோம். உண்மையிலேயே வந்து யூனிஃபார்ம் டெஸ்ட் டபிள்யூபிஎம்னா என்ன அர்த்தம் அதுக்கு, அதாவது இப்ப எக்ஸாம்பிள் சொல்றேன் அப்படின்னா, இதுல வந்து ஒரு ப்ராப்ளத்துல கொடுத்துருக்கான் 20 kN/m கொடுத்துருக்கான்னு வச்சுக்கிறேன். 20 kN/m
மீட்டர் அளவுக்கு இங்க ஆக்ட் ஆகுது அப்படின்னு கொடுத்துட்டான் யூடிஎல் கொடுத்து. கீழே டிஸ்டன்ஸ் வந்து ஒரு 6 மீட்டர் கொடுத்துருக்கான்னு வச்சுக்கேன். ஓகே 6 கொடுத்துருக்கான் இல்ல. ஓகே இப்ப இல்ல 5 கொடுத்துருக்கான்னு வச்சுக்கோங்க, 5 மீட்டர் கொடுத்துருக்கான்னு வச்சுக்கிறேங்க. இதுக்கான அர்த்தம் என்ன? ஸ்பேன் டிஸ்டன்ஸ் 5 மீட்டர், யூடிஎல் 20 கிலோமீட்டர் பெர் மீட்டர் ஆக்ட் ஆகுது. இதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா நல்லா கவனிக்கணும், 20 கிலோமீட்டர் பெர் மீட்டர். இதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா அதாவது ஒரு மீட்டருக்கு 20 கிலோமீட்டர் ஆக்ட் ஆகுதுன்னு அர்த்தம். பெர் மீட்டர் அர்த்தம் ஒரு யூனிட் மீட்டர், ஒரு இன்டென்சிட்டி டிஸ்டன்ஸ், அதாவது ஒரு மீட்டர். அப்ப ஒரு மீட்டருக்கு 20 கிலோமீட்டர். மொத்தம் எத்தனை இருக்கு ஸ்பேன்? 5. அப்ப 2 மீட்டருக்கு என்ன வரும்? ஒரு மீட்டருக்கு 20னா பிளஸ் 1 சேர்த்தாதான் 2 மீட்டர் வரும். அப்ப 20 20 40 கிலோமீட்டர். இதே 3க்கு என்ன வரும்? 3 மீட்டருக்கு 60 கிலோமீட்டர். இதே 4 மீட்டருக்கு என்ன வரும்? 80 கிலோமீட்டர். இதே 5 மீட்டருக்கு என்ன வரும்? 100 கிலோமீட்டர். ஓகே, இததான் நம்ம எப்படி கொடுத்துருக்கோம்? இந்த W இன்ட்டு L. அப்ப 20 இன்ட்டு L 5, 20 இன்ட்டு 5 போட்டா W இன்ட்டு L. அப்ப 20 இன்ட்டு 5 போட்டா என்ன வருது? 100. அப்ப இதுவும் கரெக்டா இருக்கா? கான்செப்ட் ஃபார்முலா இதுதான் இதுல உள்ள வித்தியாசம். ஓகேவா? ஓகே, இப்ப அடுத்து என்ன பார்க்க போறோம்? அதனாலதான் நம்ம என்ன செய்யறோம், டோட்டலா தான் இருக்கு. இப்ப ஏன்னா ஒரு மீட்டருக்கு 20 கிலோமீட்டர் அப்படின்னா ஒவ்வொரு மீட்டரா இந்த 5 மீட்டரை நான் 5 துண்டா விட்டுறேன். 1 மீட்டரு, 2 மீட்டரு, 3 மீட்டரு, 4 மீட்டரு, 5, 1 2 3 4 5 மீட்டர் வைக்கிறேன். அப்ப ஒரு மீட்டருக்குள்ளே 20 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் ஆக்ட் ஆகுதுன்னு அர்த்தம். அதுதான் எப்படி த்ரோ த ஸ்பேன் போகும்போது நமக்கு எப்பயுமே சப்போர்ட் தான் பெண்டிங் மட்டும் எடுக்கும், சேர்போஸ் எடுக்கும். அப்ப சப்போர்ட் எங்க வச்சிருக்கோம்? இங்க வச்சிருக்கோம், எண்ட்ல வச்சிருக்கோம். அப்ப இங்க எப்படி வரும்னா நல்லா இப்படியே வளைஞ்சு கொண்டாரு. இப்ப நான் ஒரு ஸ்கேல் எடுக்கிறேன், ஒரே ஸ்கேல் வச்சிருக்கேன். இப்ப நான் இங்க லோட கொடுக்குறேன், இல்ல மொத்தமா பிடிச்சு லோட அமைக்கிறேன் அப்படின்னா இது எப்படி பெண்ட் ஆகும்? இப்படி வளைஞ்ச மாதிரி தான் பெண்ட் ஆகும். ஓகே, இங்கே இப்படி வளைஞ்ச மாதிரி தான் பெண்ட் ஆகும். நீங்க பார்த்தா நல்லா புரியும். ஓகே ஓகே, இப்ப அடுத்து என்ன அடுத்து அப்படின்னா இப்ப நமக்கு எது கொடுத்தாச்சு? நம்மளுடைய ரெண்டாவது கேஸ் நம்பர் 2 ஒண்ணுமே போட்டிருக்கோம் பாருங்க. கேஸ் நம்பர் 2 கேன்டிலீவர் வித் யூடிஎல் யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு நடத்திட்டேன். இப்ப அடுத்து என்ன செய்ய போறேன்? மூணாவது கேஸ் என்ன அப்படின்னா யூவிஎல் கேன்டிலீவர் வித் யூனிஃபார்ம்லி வேரிங் லோட் வந்து பார்க்க போறோம். ஓகே ஓகே, இப்ப மூணாவது கேஸ் என்ன அப்படின்னா கேன்டிலீவர் வித் யூவிஎல் யூனிஃபார்ம்லி வேரிங் லோடு. அடுத்து வந்து உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் இல்லாட்டி என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங்ல வந்து ஒரு பெரிய டாபிக் நடத்துறேன். நான் நடத்துற ஒவ்வொரு டாபிக்லயுமே 4 to 5 கொஸ்டின், மினிமம் 3 கொஸ்டின், மேக்ஸிமம் 5 கொஸ்டின். ஃபர்ஸ்ட் எப்போ ஆரம்பிச்சோம்? ஓப்பன் சேனல் ஃப்ளோ 4 to 5 கொஸ்டின். இப்போ அடுத்த சீர்போஸ் டயக்ராம் 4 to 5 கொஸ்டின். ஏன்னா இது எல்லாம் எதுக்கு இருக்கு? ஜேடிஓக்கும் இருக்கு, ஏஇக்கும் இருக்கு. ஓகேவா? ஓகே, இப்போ அடுத்து என்ன கொடுக்க போறேன் அப்படின்னா யூனிஃபார்ம்லி வேரிங் ஃப்ளோ. ஓகேவா? வாட்டர் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன் உங்களுக்கு, இல்லாட்டியும் கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் ஏதாச்சும் எடுத்து ஒரு 2 கொஸ்டின் வர்ற மாதிரி ஏதாச்சும். ஓகே, பிரிக்கு இல்லை லைமு ஏதோ ஒன்று எடுத்து உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகே, இல்லாட்டி ராக்ஸு இது மாதிரி ஏதாச்சும் ஒன்று கொடுப்பேன். ஓகே, மேக்ஸிமம் ராக்ஸ் அண்ட் ஸ்டோன்ஸ் கொடுத்துட்ருவோம். ஓகே ஓகே, இப்போ என்ன கொடுக்க போறோம்னா மூணாவது கேஸு யூனிஃபார்ம்லி வேரிங் லோட். வேரிங் லோட் UVL டயக்ராம் கொடுத்துருங்க. டயக்ராம் என்னன்னா கேன்டிலீவர் பீம் இப்போ இப்படிதான் இருக்கும். ஓகே, UVL அர்த்தம் எப்படி வேணாலும் கொடுக்கலாம். ஒன்று மேக்ஸிமம் பிக்ஸ்டு சப்போர்ட்ல வர்ற மாதிரியும் 0 வந்து ஃப்ரீ எண்ட்ல வர மாதிரி கொடுக்கலாம் டயக்ராம். இல்லை மேக்ஸிமம் ஃப்ரீ எண்ட்லையும் 0 வந்து பிக்ஸ்டு சப்போர்ட்ல வர மாதிரியும் கொடுக்கலாம். நான் 2 கேஸும் நடத்தி விட்டுறேன் உங்களுக்கு. ஓகே, இதுலேயே வந்து 3லேயே A கேஸ் இது. ஓகே, இது எப்படின்னா மேக்ஸிமம் பிக்ஸ்டு சப்போர்ட்ல வர மாதிரி 0 வந்து ஃப்ரீ எண்ட்ல வர மாதிரி. எதா இருந்தாலும் ஒன்னாதான் வரப்போகுது. ஓகே, வேல்யூ மாறுதான்னு வேணா செக் பண்ணிக்கிறலாம். ஓகே, இந்த கேஸை பார்ப்போம். அடுத்த கேஸு நான் சைட்லேயே கொடுத்துட்றேனே 2க்கு, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். 2 சைட்லையும் எழுதி போட்டோம் அப்படின்னா 2க்கு என்னென்ன மாற்றம் வருது அப்படின்னு பேசிக் கான்செப்ட் உங்களுக்கு புரியும்.
கிளாஸ் ஆரம்பிக்கும் போது பேசிக் கான்செப்ட் சொல்லி முடிக்கும் போது பேசிக் கான்செப்ட் சொல்றேன்னா சியர் போர்ஸ் பெண்டிங் மொமெண்ட் சிவில் இன்ஜினியரிங்ல பேசிக் தான். ஏன்னா ரியல் லைஃப்ல நீங்க படிக்கிற எல்லா டாப்பிக்கும் அப்ளை ஆகுதான்னு தெரியல. ஆனா ஸ்லோப் டிஃப்ளெக்ஷன், சியர் போர்ஸ் பெண்டிங் மொமெண்ட், சென்ட்ராய்டு இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, நீ இன்டர்வியூ போறீங்க இல்லை எங்கே எந்த கவர்மெண்ட் செக்டார் ஆர் ப்ரைவேட் செக்டார், நான் கவர்மெண்ட் செக்டார் எங்கே போனாலும் கண்டிப்பாக இந்த டாபிக்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, இப்போ இந்த சைடு கேஸ் ஒரே கேஸ் தான், கேன்டிலிவர் பீம் வித் யூவிஎல் தான். டயக்ராம் மாத்தினேன் யூவிஎல், அதேதான். இப்போ என்ன கொடுக்குறேன்னா இங்கே 0 ஃப்ரீ ஹேண்ட்ல மேக்ஸிமம். ஓகே, மேக்ஸிமம். ஓகே, இங்கே மேக்ஸிமம், மேக்ஸிமம், இங்கே மேக்ஸிமம், இங்கே மேக்ஸிமம், இங்கே மேக்ஸிமம். ஓகேவா? ரெண்டு கேஸையும் பாருங்க, ரெண்டு கேஸ்லயும் உங்களுக்கு என்ன புரியுது? ஓகே, ரெண்டு கேஸ்ல என்ன புரியுது? ரெண்டுமே டைப் ஆஃப் பீம் ஒண்ணுதான், டைப் ஆஃப் லோடும் ஒண்ணுதான். ஆனா என்ன செஞ்சிருக்கேன் அப்படின்னா கேன்டிலிவர் பீம் வித் யூவிஎல் யூனிஃபார்ம் வேரியிங் லோட்ல மேக்ஸிமத்தை கொண்ட பிக்சலையும் 0 வந்து ஃப்ரீலயே வச்சிருக்கேன். அப்படியே உள்டாவா 0 வந்து பிக்சலையும் மேக்ஸிமத்தை ஃப்ரீ ஹேண்ட்லயே வச்சிருக்கேன். இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். ஓகேவா? ஓகே, இப்ப நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா இது ஏ, இது பிங்கிற பாயிண்ட். ஓகே, எப்பயும் ஃப்ரீ பாயிண்ட் டயக்ராம் அது நம்மளுடைய இதுக்காண்டி, அதுக்கு சியர் போர்ஸ் பெண்டிங் மொமெண்ட். இதை பார்த்தோன்னே நீங்க சியர் போர்ஸ் பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். வந்திருக்கிற லோடே ட்ரையாங்கிள் லோடு. அப்ப ட்ரையாங்கிள் லோடுக்கு அடுத்து என்ன வரும்? படத்துல நான் காமிச்ச ஆர்டர்ல செகண்ட் ஆர்டர் பேரப்லா, அடுத்து தேர்ட் ஆர்டர் பேரப்லா. அப்ப ரெண்டாவது சியர் போர்ஸ், மூணாவது பெண்டிங் மொமெண்ட். அப்ப சியர் போர்ஸ் செகண்ட் ஆர்டர் பேரப்லா தான் டயக்ராம் வரப்போகுது, பெண்டிங் மொமெண்ட்டுக்கு தேர்ட் ஆர்டர் பேரப்லா தான் வரப்போகுது. ஓகேவா? ஓகே, ஓகே கொடுத்தாச்சு. இப்ப நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா ஃப்ரீ பாய் டயக்ராம் வரைஞ்சிக்கலாம். ஃப்ரீ பாய் டயக்ராம் வரைங்க. சப்போர்ட் எங்க இருக்கு? இங்கே தானே, ஏன்ல தானே. அப்ப ஃப்ரீ பாய் டயக்ராம். ஓகே, இப்ப நல்லா கவனிக்கணும். இந்த இடத்துல ஒரு வெர்டிகல் லோடு, ஏன்னா பிக்ஸ்டு சப்போர்ட்னால ஒரு ஹரிசாண்டல் லோடு. ஓகே, ஒரு மொமெண்ட் எங்க ஏங்கிற புள்ளி தானே, இது பிங்கிற புள்ளி. அப்ப ஒரு மொமெண்ட் அட் ஏ. ஓகே, இப்ப இன்னொரு விஷயம், லோடு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்கேன்? டோட்டல் லோடு ஆறு, டோட்டல் லோடு கண்டுபிடிச்சா அதான் ரிசல்டன் லோடு. ஓகே, ரிசல்டன் லோடு வேணா சென்ட்ராய்டில் ஆக்ட் ஆகும். ஒரு ட்ரையாங்கிளுக்கு சென்ட்ராய்டு எங்கே வரும்? இந்த எண்ட்ல இருந்து 1/3, இந்த எண்ட்ல இருந்து 2/3. ஓகேவா? அப்ப டோட்டல் லோடு கண்டுபிடிக்கிறதுக்கு வரணும்னா கொடுத்துருக்க லோட் டயக்ராம்க்கு ஏரியா கண்டுபிடிச்சா அவ்வளவுதான். ஓகே, அப்ப டிஸ்டன்ஸ் எல், இது W/m அளவுக்கு ஆக்ட் ஆகுது. ஓகே, யூடிஎல்லையும் W/m தான், இதுக்கும் W/m தான். யூடிஎல்ல கொடுத்துருக்கக்கூடிய W/mங்கிறது ஒவ்வொரு மீட்டருக்கும் ஈக்குவலா இருக்கும். யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோடு, ஒரே மாதிரியாக பகிர்ந்தளிக்கப்பட்ட விசை. ஆனா இங்க எப்படி இருக்குன்னா ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு மீட்டருக்கு லோடு வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஆனா யூவிஎல் யூனிஃபார்ம் வேரியிங் லோடு. ஓகே, எப்படி இருக்குன்னா மாறிக்கிட்டு இருக்கும். ஓகே, ஓகே. இப்ப இதுக்கு டோட்டல் லோடு என்ன வரும்? டோட்டல் லோடு ஈக்குவல் டு ட்ரையாங்கிள் பார்முலா 1/2 × b × h, அடிப்பக்கம் இன்டு குத்து உயரம் சொல்லுவாங்கல்ல, பேஸ் இன்டு வெர்டிகல் ஹைட். அப்ப 1/2 இன்டு இங்க பிங்கிறது என்ன? லென்த், ஹச்ங்கிறது என்ன? W/மீட்டர், லென்த்துக்கு மீட்டர், இங்க W/மீட்டர். அப்ப இது ரெண்டு கேன்சல் ஆயிரும். அப்ப என்ன இருக்கு? மேல WL, கீழே 2 இருக்கு. இதுதான் டோட்டல் லோட். டோட்டல் லோட் ஆர் செல்டர் லோட். ஆனா இது எங்க ஆக்ட் ஆகும்? அதான் விஷயம். அப்ப ட்ரையாங்கிள்ல இங்க இருந்து 1/3, இங்க இருந்து 2/3. 1/3 வேல்யூ என்ன? 0.3333. ஓகே, 2/3 வேல்யூ என்ன? 0.666. அப்ப டிஸ்டன்ஸ் எங்க கூட இருக்கும்? இந்த ட்ரையாங்கிளுக்கு இங்கே இருந்தா கூட இருக்க போது, இங்கே கம்மியா இருக்க போகுது. புரியுது என்ன சொல்றேன்னா? எங்க அந்த கூட போடணுன்றது இருக்குல்ல. அப்ப இங்க கொடுக்குறேன் என்னது? WL/2 ரிசல்டன் லோடு ஆர் டோட்டல் லோடு. அப்ப இங்க என்ன? 1/3 L, இங்க என்ன வரும் நமக்கு? 2/3 L. டோட்டலா அல்லது என்ன? L. புரியும்னு நினைக்கிறேன். ஓகே, ஓகே. இப்ப எப்பயும் போல சியர் போர்ஸ் பெண்டிங் மொமெண்ட் கண்டுபிடிக்க வேண்டியதான். இனிமே சியர் போர்ஸ்க்கு என்ன? சம்மேஷன் ஆஃப் வெர்டிகல் ஃபோர்ஸஸ் ஈக்குவல் 0. அப்ப பாருங்க, பிக்ஸ்டு சப்போர்ட்ல RVங்கிற வெர்டிகல் ரியாக்ஷன், வரக்கூடிய டைப் ஆஃப் லோடு வந்து 1/3 டிஸ்டன்ஸ்ல WL/2. சியர் போர்ஸை பொறுத்தவரை டிஸ்டன்ஸ் பிரிக்க வேண்டியதுல பெண்டிங் மோடுக்கு தான் டிஸ்டன்ஸ் பிரிக்கணும். ஓகே, ஓகே. இப்ப நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா சம்மேஷன் ஆஃப் ஃபோர்ஸ் அட் y = 0ன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அப்ப இங்க என்ன இருக்கு? RV மேல் நோக்கி போகுது, பிளஸ் RV. ஓகே,
நம்ம WL/2 இருக்கு, கீழ் நோக்கி வருது, மைனஸ் WL/2 ஈக்குவல் டு 0. வேற எதுவும் இல்லை லோடு ரியாக்ஷன். ஓகே, அப்ப RV ஈக்குவல் டு மைனஸ் அங்கிட்டு போனா பிளஸ் WL/2 சியர் போர்ஸ் கிடைச்சிருச்சு. ஓகே ஓகே, பெண்டிங் மோடே கண்டுபிடிச்சிருவோமே, இல்ல டயக்ராம் போட்டுருவோம். ஓகே, அப்ப இதுக்கு என்ன வரும் உங்களுக்கு, பேராபோலா தானே, WL/2 வந்திருக்கு, பிளஸ்ல வந்திருக்கு. அப்ப ரெஃபரன்ஸ்க்கு மேல தான் நம்ம பிளஸ் எடுத்துக்க போறோம், கீழே உள்ளது மைனஸ். எப்படி வேணுமா எடுத்துக்கலாம். பொதுவா புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க, பன்சால் மாதிரியான புக்கு, ஸ்டாண்டர்ட் புக்ல அப்படின்னா WL/2 கொடுத்துருக்காங்க. ஐ மீன் ரெஃபரன்ஸ்க்கு மேல பிளஸ் கீழே மைனஸ் கொடுத்துருக்காங்க, அதை எடுத்துக்கணும். ஓகே, இப்ப இது என்னது, WL/2ங்கிற அளவுக்கு சியர் போர்ஸ் கிரியேட் ஆயிருக்கு ரியாக்ஷன். எதுக்கு, இந்த டவுலி/மீட்டர் வேரிங் லோடுக்கு. ஓகே, அப்ப இங்க பேராபோலான்னு தெரிஞ்சு போச்சு உங்களுக்கு. அப்ப என்ன இருக்கு உங்களுக்கு, செகண்ட் ஆர்டர் பேராபோலா. ஓகே, இது என்னது நமக்கு பிளஸ் சியர் போர்ஸ் டயக்ராம், செகண்ட் ஆர்டர் பேராபோலா. பேராபோலா இல்ல இது எப்படி இருக்கு, 2 டிகிரி பேராபோலா. ஓகே ஓகே, இப்ப அடுத்து பெண்டிங் மோடு கண்டுபிடிக்கணும். பெண்டிங் மோடுக்கு நான் என்ன சொல்லி கொடுத்துருக்கேன் எப்பயுமே, அதாவது லெஃப்ட்ல இருந்தா பார்க்கணும், இந்த இங்கிட்ட இருந்தாலும் பார்க்கலாம், இருந்தாலும் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காண்டி உன்ன ஞாபகம் வச்சுக்கிறேன், ஒன்னு லெஃப்ட் இல்ல ரைட்டு. அப்ப இது பக்கத்துல ஒரு கூட வரைங்கன்னு சொன்னேன். ஓகே, இங்க இருந்து லோடு ஏதாச்சும் இருக்கா, இல்ல இந்த இடத்துல தான் லோடு இருக்கு. நான் எப்பயும் சொல்லி கொடுத்துருக்கேன், நீ ஸ்ட்ரெயிட்டா எடுத்துக்கிறீங்க, மொமெண்ட் அபவுட் A = 0 தான் எடுக்க போறோம். அப்ப MA = ஓகேவா, இதை சுத்தி விடுங்க, எப்படி வருது, இங்க ஏன் சுத்தி விட்டோம்னா நம்ம கிழிச்ச கோட்டை கிராஸ் பண்ணி கீழ் நோக்கி போகுது, கீழ் நோக்கி போனா என்ன செய்யணும், மைனஸ். அப்ப மைனஸ் என்னது போகுது, WL/2 லோடு. மொமெண்ட் கண்டுபிடிக்கிறதுனால என்ன செய்யணும், இந்த லோடு பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் என்ன இருக்கு, 1/3 L. அப்ப இன்டு 1/3 L. அப்ப மைனஸ் WL × L மேல WL², கீழே 6. அப்ப பெண்டிங் மோட் என்ன கிடைச்சிருக்கு, நெகட்டிவ். கேன்டிலிவராவே ஹாக்கிங் பெண்டிங் மோட் தான், நெகட்டிவ். ஓகே, நமக்கு கிடைச்சிருச்சு. அப்ப கரெக்ட், வேல்யூ WL²/6. இப்ப டயக்ராம் கொடுத்துருமா, இப்ப டயக்ராம் கொடுக்க போறோம் அப்படின்னா நல்லா கவனிங்க, மைனஸ். அப்ப ரெஃபரன்ஸ் லைனுக்கு கீழே கொடுக்க போறோம். ஓகே, மைனஸ் ரெஃபரன்ஸ் லைனுக்கு கீழே கொடுக்க போறோம். செகண்ட் ஆர்டர்ல சியர் போர்ஸ்லயே கிடைச்சிருச்சு. அப்ப தேர்ட் ஆர்டர் தான் உங்களுக்கு பெண்டிங் மோட்ல வரப்போகுது. அப்ப எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னா நல்லா கவனிக்கணும், WL²/6ங்கிற அளவுக்கு இருக்கு. அப்ப இது எப்படி இருக்குன்னா இப்படியே வரும், நல்லா கவனிக்கணும். தேர்ட் ஆர்டர் இப்படிதான் வரையணும், வரைகிற மாதிரி இப்படியே வந்து எச்சில் வந்து தான் கிராஸ் பண்ணணும். ஓகேவா, இதுதான் தேர்ட் ஆர்டர், அதாவது 3 டிகிரி. இது மைனஸ்ன்னு வச்சுக்கிறோங்க. ஓகே, இது வந்து என்னன்னா தேர்ட் ஆர்டர் பேராபோலா. ஓகே, பாத்துக்கிறேங்க. 3 கண்டுபிடிச்சாச்சு. இது என்னது நமக்கு, லோட் டயக்ராம். இது என்னது, ஃப்ரீ பாடி டயக்ராம். இது என்னது நமக்கு, SFD சியர் போர்ஸ் டயக்ராம். இது என்னது நமக்கு, பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம். ஓகே ஓகே, இதே கேஸ் தான் அதுல கொடுத்துருக்காங்க. லோட ஒத்தி இங்க மேக்ஸிமம் இருக்கிறதுல 0 ஆக்கிட்டு 0 இருக்கிறதுல மேக்ஸிமம் வச்சிருக்கோம். இப்ப அதை சால்வ் பண்ணி பார்ப்போமா, இது புரியுதானே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்ப இங்க என்ன வரும், டக்குன்னு சீக்கிரமே போட்டுரும், அதை ரொம்ப இழுக்க வேணாம் அளவுல. இப்ப இங்க இதை பார்க்கும் பொழுது நல்லா கவனிக்கணும், இதை பார்க்கும் பொழுது உங்களுக்கு இங்க இருந்து 1/3, இங்க இருந்து 2/3. அப்ப இந்த இடத்துல டோட்டல் லோடு வரும். முதல்ல கண்டுபிடிச்சதுதான் இங்க என்னது, WL/2 ரிப்பீட் பண்ண விரும்பல. அப்ப இங்க வந்து என்ன இருக்கும், 2/3 L, இங்க 1/3 L. சியர் போர்ஸ் என்ன வரும் உங்களுக்கு. ஓகே, டயக்ராம் வரையணுமா அதுக்கு, சரி ஓகே வரைஞ்சு காமிக்கிறேன். இப்ப போட்டுக்கிறேங்க. ஓகே, இப்ப ரிசல்டன்ட் RV RH MA, ஏங்கிற பாயிண்ட், இது பிங்கிற பாயிண்ட், எல்லுங்கிற டிஸ்டன்ஸ். ஓகே, இந்த இடத்துல தானே. ஓகே, 1/3 L, இங்க 2/3 L, WL/2. ஓகே, அப்ப சியர் போர்ஸ் வச்சு மாற்றம் போகுதா அப்படின்னு பார்த்தா நமக்கு டயக்ராம்ல ஏதாவது சேஞ்ச் வருமா சார் அப்படின்னா அதுக்கான கேஸே கொடுத்துருக்கேன். எந்த சேஞ்சுமே வராது.
நான் கொடுத்துருக்கக்கூடிய லோடு டெவலப் பண்ணக்கூடியது சியர் போர்ஸ்ல ரியாக்ஷன்னா சியர் போர்ஸ், மொமெண்ட்னா பெண்டிங் மொமெண்ட். கொடுத்துருக்கக்கூடிய லோடுக்கு ரியாக்ஷன் எங்கேயும் டெவலப் பண்ண போகுது, பிக்ஸ்டு சப்போர்ட்ல தான். அப்ப எனக்கு டயக்ராம் இதுல மாற்றம் வரப்போதா, எந்த மாற்றமும் வராது. அப்ப அதே இதுதான் கிடைக்கும். ஓகே, இங்க என்ன கண்டுபிடிச்சு பாருங்க. அப்ப சமேஷனா ஃபோர்ஸ் அட் ஒய் ஈக்குவல் டு 0. அப்ப என்ன வரும் உங்களுக்கு, அப்ப ஆர்வி மேல போகுது பிளஸ் ஆர்வி மேல இருந்து WL/2 கீழே வருது மைனஸ் WL/2 ஈக்குவல் டு 0. அப்ப ஆர்வி ஈக்குவல் டு WL/2. ஓகே, அதுல ஏதாச்சும் மாற்றம் இருக்கா, எந்த மாற்றமும் இல்ல. அப்ப சியர் போர்ஸ் டயக்ராம் என்ன வரும், வந்திருக்க ட்ரையாங்கிளோட கண்டிப்பாக SFD வந்து செகண்ட் ஆர்டர் பெரப்லா, BMD வந்து உங்களுக்கு தேர்ட் ஆர்டர் பெரப்லா தான். அப்ப இதுக்கு என்ன செய்ய போறோம் அப்படின்னா, நல்லா கவனிங்க, பிளஸ் செகண்ட் ஆர்டர் பெரப்லா அதே தான் வரப்போகுது, டயக்ராம்லோட சேஞ்ச் வராது. ஓகே, பிளஸ் WL/2. இப்ப அடுத்து என்ன கொடுக்க போறோம் அப்படின்னா, உங்களுக்கு பெண்டிங் மோட் கண்டுபிடிக்கணும். பெண்டிங் மோட்டுக்கான மொமெண்ட் அபவுட் A ஈக்குவல் டு 0 தானே. ஓகே, அப்ப மொமெண்ட் அபவுட் A ஈக்குவல் டு 0. நான் சொன்ன மாதிரி இங்க ஒரு டார்க் லைன் வரைங்க. ஓகே, ஏல தான் கண்டுபிடிக்க போறோம். அப்ப MA தான் வரப்போகுது. ஈக்குவல் டு இதை சுத்தி விடுங்க, மேலேருந்து கீழ் நோக்கி போகுது மைனஸ் WL/2 இன்டு பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் என்ன உங்களுக்கு 2/3 இன்டு L. ஓகே, எதுவுமே மாறாது, லோட மாத்தி வச்சாலும் இது மாறாது. அதுதான் பக்கத்துல கேஸ் கொடுத்துருக்கேன். ஓகே, அப்ப இந்த ரெண்டுக்கும் கேன்சல் ஆயிடுமா. ஓகே, சாரி, பெண்டிங் மோட்ல மாற்றம் வருது. ஓகே, டயக்ராம்ல மாற்றம் இல்ல, பெண்டிங் மோட்ல மாற்றம் வருது. ஓகே, இப்போ என்ன வருது உங்களுக்கு, மேல என்ன இருக்கு WL/L மைனஸ் WL², கீழே என்ன இருக்கு 3 ஊத்தே இருக்கு. அப்ப மொமெண்ட் அட் ஏங்கிறது WL²/3 அளவுக்கு நெகட்டிவ்ல கிடைக்குது. ஓகே, ஓகே, அப்ப டயக்ராம் என்ன வரும், பிக்சர்ல இந்த பிரச்சனை இருக்காது, நமக்கு டயக்ராம்ல நெகட்டிவ். அப்ப ரெஃபரன்ஸ்ல எனக்கு கீழே கொடுக்க போறேன். அப்ப டயக்ராம் இங்கே வரும், நமக்கு இது எவ்வளவு WL²/3. அப்ப இது வந்து தேர்ட் ஆர்டர் பெரப்லா, 3 டிகிரி பெரப்லானால இப்படிதான் டயக்ராம் கொடுக்கணும். ஓகே, அப்ப இது மைனஸ். ஓகே, இது தேர்ட் ஆர்டர் பெரபோலா. அப்ப ஒரு சேஞ்ச் தான், சியர் போர்ஸ் எந்த சேஞ்சும் இல்ல, WL/2 இங்கேயும் WL/2. பெண்டிங் மோட்ல இங்க WL²/6, இங்கே WL²/3. ஓகே, அப்ப நல்லா கவனிங்க, 4 கேஸ் பார்த்துருக்கோம். 3வது கேஸ்ல ABன்னு 2 கொடுத்துருக்கேன். இப்ப லாஸ்ட் 5வது கேஸ் கேன்டிலிவர்ல இதுக்கு மேல கேட்க வாய்ப்பு இல்லை. லாஸ்ட் கேஸ் என்னன்னா, கொடுத்துருக்க லோடு கண்டிஷன் எல்லாம் கொடுத்தாச்சு. ஒருவேளை லோடே கொடுக்கல, வெறும் மொமெண்ட் ஒத்தே ஆக்ட் ஆகுது அப்படின்னா பாத்துக்கிறேங்க. அப்ப லோடே கொடுக்கல, மொமெண்ட் ஒத்தே ஆக்ட் ஆகுது அப்படின்னா லாஸ்ட் கேஸ் 5வது கேஸ். இதுக்கு இவ்வளவு தூரம்லாம் போக வேண்டியதுல டக்குன்னு எழுதி முடிச்சிடலாம். ஓகே, இப்ப கேன்டிலிவர் டயக்ராம் கொடுத்துருங்க. லோடே ஆக்ட் ஆகல, எண்ட்ல எம்ங்கிற ஒரு கப்புள் ஆக்ட் ஆகுது, மொமெண்ட் ஆக்ட் ஆகுது, L டிஸ்டன்ஸ். இப்ப லோடே இல்லாட்டி நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், லோடே இல்லாட்டி சியர் போர்ஸ் கிரியேட் ஆகுமா, கண்டிப்பா கிரியேட் ஆகுது. அப்ப சியர் போர்ஸ் டயக்ராம் எப்படி வரும், அப்படியே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் தான் வரும். அதாவது சியர் போர்ஸ் ஈக்குவல் டு 0. ஓகே, அதாவது மொமெண்ட் பாக்குறோம், அதாவது சம்மேஷன் ஆஃப் ஃபோர்ஸ் அட் எக்ஸ் டைரக்ஷன் ஈக்குவல் டு 0. எப்படி வேற கர்ஷன் லோடே இல்ல, அப்ப வந்து ரியாக்ஷன் ஆர் கட்சியும் 0 தான் எப்படி சொன்னோம்னா, அவன் வெர்டிகலோட இல்ல, அவன் மொமெண்ட் அட் ஃபோர்ஸ் அட் ஒய் ஈக்குவல் டு 0. அப்ப இங்க ஆர் கட்சியும் 0, RV வெர்டிகல் ரியாக்ஷன் 0 தான். மொமெண்ட் கண்டுபிடிக்க போறோம். மொமெண்ட் இங்க அதே மாதிரி கூட போடுங்க, இதை சுத்திட்டு அப்படி வரும், நமக்கு என்ன மொமெண்ட் அபவுட் A ஈக்குவல் டு 0. அப்ப MA ஈக்குவல் டு, நல்லா கவனிங்க, இதை சுத்திட்டு அப்படி வரும், மேலேருந்து கீழ் நோக்கி தான் போகுது. அப்ப மைனஸ் எம்ங்கிற அளவுக்கு வருது. பெண்டிங் மோட் பத்தியும் கிடைக்கும். பெண்டிங் மோட் எப்படி கிடைக்கும், ஒரு ரெக்டாங்குலரா கிடைக்கும். ஏன் கிடைக்குதுன்னு நான் சொல்றேன். ஓகே, இப்ப மைனஸ்னால இப்படி கீழே எம்ங்கிற அளவுக்கு. அப்போ உங்களுக்கு தெரியும் லோ டயக்ராம் சியர் போர்ஸ் அடுத்து என்ன, அதுக்கு எடுத்து என்ன லோ டயக்ராம், அதுலேருந்து ரெக்டாங்குலர், அதுலேருந்து ட்ரையாங்குலர், அதுலேருந்து உங்களுக்கு செகண்ட் ஆர்டர் பேரபோலா, அதுலேருந்து உங்களுக்கு தேர்ட் ஆர்டர் பேரபோலா, இப்படி சொல்லி கொடுத்துருக்கேன். லோ டயக்ராம் வந்து பாயிண்ட் கொடுத்துருக்கானா அடுத்த ரெக்டாங்குலர் சியர் போர்ஸ் பெண்டிங் மோட் இது, இல்லை வந்து உங்களுக்கு ரெக்டாங்குலர் கொடுத்துருக்கானா சியர் போர்ஸ்க்கு ட்ரையாங்கிள், செகண்ட் ஆர்டர் வந்து பெண்டிங் மோட் இது. அதே வந்து உங்களுக்கு ட்ரையாங்கிள் தான் லோடே கொடுத்துருக்கான் அப்படின்னா சியர் போர்ஸ் டயக்ராமுக்கு வந்து செகண்ட் ஆர்டர் பேரபோலா, பெண்டிங் மோட் டயக்ராம் வந்து தேர்ட் ஆர்டர் பேரபோலா. இதுதான் கான்செப்ட்.
அவன் கொடுத்துருக்கிறதே லோடு கொடுக்கல, இதுக்கு முன்னாடி வந்து மொமெண்டத்தையும் கொடுத்துருக்கான், அதுக்கு முன்னாடி போறான். அப்ப என்ன அர்த்தம், ஷியர் போர்ஸுக்கு ஸ்ட்ரெயிட் லைன் தான் வரும், ஸ்ட்ரெயிட் லைன் தான் வரும், பெண்டிங் மோமெண்ட்டுக்கு ரெக்டாங்குலர் வரும். இப்ப புரியும் நினைக்கிறேன். புரியுதா சார்? அவன் வெறும் மொமெண்டத்தையும் கொடுத்துருக்கானா, அடுத்த கண்டிஷன் ஸ்ட்ரெயிட் லைன், அப்ப ஸ்ட்ரெயிட் லைன் ஷியர் போர்ஸ், அதுக்கு அடுத்து என்ன ரெக்டாங்குலர் பெண்டிங் மோமெண்ட். புரியுதானே சார் உங்களுக்கு? அப்ப மொத்தம் டோட்டல் இருக்கக்கூடிய கேசஸ் இவ்வளவுதான். ஓகே, அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரீகால் பண்ணிக்கலாம். அந்த ரீகால் பண்றது லாஸ்டா பார்க்கலாம். இதே மாதிரி சிம்பிளி சப்போர்ட்டுக்கும் ஒரு வீடியோ போட்டுருவான், அதுல இருக்கக்கூடிய எல்லா கேஸுக்குமே நான் போட்டுறேன் உங்களுக்கு. 6 கேஸ், அதுக்கு எக்ஸ்ட்ரா வேற ஒரு கேஸ் கொடுப்பேன் உங்களுக்கு. அந்த யூவியிலே வந்து உங்களுக்கு வந்து நடுவு மேக்ஸிமம் 2 எண்ட்ல 0 வர மாதிரியும், இல்ல 2 எண்ட்ல மேக்ஸிமம் சென்டர்ல 0 வர மாதிரியும், இல்ல ஒரு எண்ட்ல மேக்ஸிமம் ஒரு எண்ட்ல 0 வர மாதிரியும் 3 கேஸ் அதை பிரிச்சிருவேன். ஒரு இது அதாவது உங்களுக்கு இதுக்கு எப்படி வரும் அப்படின்னா கொடுத்துறேனே, இதுதான் அடுத்து நடத்த போறேன். அதாவது யூவிஎல்லே சிம்பிளி சப்போர்ட்ல இதுக்கு வந்து நல்லா கவனிக்கணும். இதுக்கு வந்து இந்த இடத்துல ஷியர் போர்ஸ் WL/3 அளவுக்கு இருக்கும், இங்கே WL/6 அளவுக்கு இருக்கும். மேக்ஸிமம் வந்து இங்கேருந்து 0லேருந்து பார்க்கும்போது L/√3 நடத்துவே தானா, ஜஸ்ட் சொல்றேன், இம்பார்ட்டன்ட்னு சொல்றேன். 0.577L அளவுக்கு இருக்கும். எவ்வளவு இருக்கும் அப்படின்னா மேக்ஸிமம் WL²/9√3 அளவுக்கு இருக்கும். ஓகேவா? ஓகே, இதுக்கு அதே வந்து ஷியர் போர்ஸ் சொல்லிட்டு பெண்டிங் மோமெண்ட் சொல்லிட்டேன். இதே சிம்பிளி சப்போர்ட்ல நல்லா பாருங்க, சிம்பிளி சப்போர்ட்ல இங்கே 0 நடுவில் மேக்ஸிமம் பார்த்துறேன், மேக்ஸிமம் இப்படி வந்து யூவிஎல் ஆக்ட். இது யூவிஎல் தானே, எல்லா இடத்துலையும் சேஞ்ச் ஆகுதுல்ல. அப்படின்னா ஷியர் போர்ஸ் இந்த எண்ட்ல WL/2, இந்த எண்ட்ல WL/2. அதே வந்து மேக்ஸிமம் பெண்டிங் மோமெண்ட் வந்து L/2 டிஸ்டன்ஸ் சென்டர்ல தான் ஆக்ட் ஆகுது, WL²/2 அளவுக்கு ஆக்ட் ஆகும். அதே வந்து இந்த கேஸை இப்படி பிரிக்கிறேன். அதே சிம்பிளி சப்போர்ட் பீம் தான் எப்படின்னா இங்கே மேக்ஸிமம் சென்டர்ல 0, அதே மாதிரி சப்போர்ட்ல மேக்ஸிமம் சென்டர்ல 0. இது யூவிஎல் தானே, எல்லா இடத்துலையும் பாயிண்ட் மாறுது தானே. ஓகே, அப்படின்னா நல்லா பார்த்துக்கிறேங்க. இதுக்கு என்ன அதே மாதிரி தான் 2 எண்ட்ல ரியாக்ஷன் WL/2 மேக்ஸிமம் பெண்டிங் மோமெண்ட் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னா WL²/24 அளவுக்கு இருக்கும். அதே L/2 டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கும். ஓகேவா? ரொம்பவும் சொல்றேன். அதாவது இதுல கேட்கக்கூடிய கொஸ்டின் ஆல்டோ 5 கொஸ்டின் கேட்கறாங்க. படத்தை வச்சு ஒரு கொஸ்டின், பார்முலா வச்சு 1 to 2 கொஸ்டின், கான்செப்டா வந்து உங்களுக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல ஆக்ட் ஆகுது அது மாதிரி வந்து ஒரு சில ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க. ஒரு சில படத்துல 2 கொஸ்டின், பார்முலா 2 கொஸ்டின் கேட்டுட்டு போயிடுறாங்க. மினிமம் 4 மேக்ஸிமம் 5 கொஸ்டின் கேட்கறாங்க. ஏஇயா இருக்கட்டும் ஜெரியூவா இருக்கட்டும், வெயிட்டேஜ் அதிகம் இருக்கக்கூடிய டாபிக், ரியல் லைஃப்ல கண்டிப்பா தெரிஞ்சிக்கக்கூடிய டாபிக். இன்னைக்கு கேன்லிவர் இருக்கக்கூடிய எல்லா கேசஸும் முடிச்சுட்டேன். சிம்பிளி சப்போர்ட் தான் இருக்கு, அதை அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஓகே, அது முடிச்சுட்டு எப்படி ஒரு பெரிய டேபிளேஷன் கொடுக்குறேன், கேன்லிவர், சிம்பிளி சப்போர்ட், ஓவர் ஹேங் பீம்னா அதை பார்த்துட்டாவே டிடர்மினன்ட் பீம்ல இருக்கக்கூடிய எல்லா லோடு கண்டிஷனுக்கும் ஷியர் போர்ஸ் பெண்டிங் மோமெண்ட் வந்து ஃபார்முலா புரிஞ்சிடும், டயக்ராம் புரிஞ்சிடும், டயக்ராம் எப்படி தியரட்டிக்கல் கொஸ்டின் கேட்கறாங்க அப்படிங்கிறது புரிஞ்சிடும். நெக்ஸ்ட் பேட்ச் வந்து டிசம்பர் 20 ஸ்டார்ட் பண்றோம். யார் ஜாயின் பண்ணுமோ அதில் ஜாயின் பண்ணிக்கிறேங்க. தேங்க்யூ.